கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம் தேவனுடைய கிருபை நிமித்தமாக 2வது தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். செட்டில் ஆயிட்டீங்களா? 2வது தேவ செய்தியாக நம்ம பார்க்கும்போது, சகோதரர் சொன்ன வண்ணமாக, "நான் ஏன் பிறந்தேன்?" என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இப்ப சகோதரர் தலைப்பு சொன்ன உடனே பின்னாடி வந்து நெறைய குரல் கேட்டத நான் கேட்டேன். நாங்க கேட்டுட்டோம் YouTubeலயே அப்படின்னு. எல்லாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. சரி, ஓகே. நான் வெர்ஷன் 2 எடுக்கிறேன். சரி, ஓகே. "நான் ஏன் பிறந்தேன்" என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இது வந்து ஒரு ஆராய்ச்சி மிகுந்த ஒரு பாடமாக தான் காணப்படும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கூட எடுக்கும். முடிந்த அளவுக்கு வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம். லஞ்ச் டைம் எத்தன மணிக்கு? முடிஞ்ச அளவுக்கு வந்து 12, 1:45க்குள்ளயாவது முடிச்சிடலாம். "நான் ஏன் பிறந்தேன்" என்று நாம பார்க்கும்போது, இது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி மாரி இருக்காது. ரிசர்ச் ஸ்டடி மாரி காணப்படும். அநேகமா நம்ம பார்க்கும்போது, நெறைய ஆராய்ச்சி தான் நம்ம பண்ணக்கூடியவர்களாக காணப்படுவோம் இந்த பாடத்தில அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதேபோல வந்து ஒரே வேதாகமத்தினுடைய ஒரு அதிகாரத்துல, எவ்வளோ தமிழ் வார்த்தைகள்ல நம்ம வந்து அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு வேதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, வெறுமனே வந்து வேதத்துல வந்து வார்த்தைகளுக்கு நம்ம கவனம் குடுக்காம அப்படியே படிச்சோம்னா, அது எத்தன விதமான காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். அதேபோல வந்து வார்த்தைகளுக்கு புரிஞ்சு அந்த இடத்துல படிக்கணும் அப்படின்றத விட, நெறைய நம்ம வந்து அத ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது தான் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் நமக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, புரியக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். "ஒய் ஆம் ஐ பார்ன்" அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது யார் யாரிடம் சொல்ல பாடம் கேட்டவர்கள் கொஞ்சம் நீங்க மற்றவர்களுக்கு கொஞ்சம் கை கொடுங்க. "நான் ஏன் பிறந்தேன்" அப்படின்ற அந்த காரியம் யார் யாரிடம் கூறுவது? ஒருவேள பிக்சர் போட்டா வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். போடும்போது. இந்த பிக்சர். ம். இது. சோ யார் யாரிடம் கூறுவது? யோபு யார்ட்ட கூறுறது? தேவன்கிட்ட. தேவன்கிட்ட. அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க. யார் யார்ட்ட சொல்றது? தேவன்கிட்ட யோபு என்ன பண்றாருங்க? பேசக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம வந்து புக் ஆஃப் ஜாப் நம்ம யோபினுடைய புத்தகத்துல இருந்து தான் சில காரியங்கள் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி. யோபுவினுடைய புத்தகத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, யோபுவினுடைய புத்தகத்தினுடைய பேக்கிரவுண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படலாம். முதலாவது யோபுவினுடைய முதல் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கலாம்? யோபுவினுடைய ஹிஸ்டரி. யோபுவினுடைய முதல் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கலாம்? ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்க்கு பின்பாக யோபு எப்படிப்பட்ட செல்வந்தனாக காணப்படுறாரு? அவருடைய செல்வாக்கு எவ்வளோ அப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பின்பாக வேலைக்காரர்கள் ஒவ்வொருவராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது, அந்த இடத்துல வந்து வரக்கூடியவர்களாக காணப்படும். முதலாவது தேவன்கிட்ட சாத்தான் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னும்போது, லூசிபர் அங்க வந்து அனுமதி வாங்கக்கூடியவராக காணப்படுறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, யோபுவினை அந்த இடத்துல சோதிக்கிறதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முதல் சோதனை எப்படி நடக்குது? முதல் சோதனை யோபுவுக்கு எப்படி நடக்குது? முதல் சோதனை யோபுவுக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அவர பிசிக்கலா என்ன பண்ணல? அங்க அவருக்கு வந்து சோதனைகள் வரல. அவரு ஃபுல்லா அந்த இடத்துல எப்படி சோதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய அந்த செல்வங்களாக எதெல்லாம் அவரு இது பண்ணி வச்சிருக்காரோ, அதுல அவருக்கு சோதனை வரக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், அதுக்கப்புறமாக வந்து வேலையாட்கள், ஸோ அதுக்கப்புறமாக அவருடைய பிள்ளைகள், இவங்க எல்லாத்துலயும் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னும்போது, 4 விதமான சோதனைகள் அந்த இடத்துல 4 விதமாக அங்க கடந்து போகுது அப்படின்னு சொன்னா அந்த 4 விதமான சோதனைகளும் இந்த உலகத்தினுடைய 4 அமைப்புகளினுடைய வீழ்ச்சிய இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா. அடுத்தது 2வது அதிகாரத்துல என்ன இருக்கு? முதல் அதிகாரம் இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து பிசிக்கலா இல்ல. 2வது அதிகாரம் எப்படி வந்துருச்சு? அடுத்தது சாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னும்போது வந்து,
அவனுடைய உடம்பை அந்த இடத்துல வந்து எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவன் என்ன பண்ணிடுறாரு, ஓகே நான் குடுக்குறேன். ஆனா ஒண்ண தவிர. அதை தான் இன்ற நாள்ல நம்ம என்ன பண்றோம், பாடமாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த பாடத்தினுடைய முடிவு அப்படிதான் இருக்கும். ஏன் தேவன் அவர்கிட்ட ஜீவன மட்டும் விட்டு வச்சாரு அப்படின்றது தான் அங்க நம்ம பார்க்கக்கூடிய காணப்படும். நம்மளுடைய பாடமும் அதுதான். ஏன் தேவன் நமக்கு அந்த ஜீவனை அந்த இடத்துல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வச்சு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இப்ப 2வது அதிகாரத்துல அவருக்கு வந்து உடல்ல அநேக வியாதிகள், பருக்கள் அதெல்லாம் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த செல்வ செல்வாக்குகள் எல்லாமே அந்த இடத்துல முதல்ல கடந்து போகக்கூடியதா காணப்படுது. முக்கியமாக அவருடைய பிள்ளைகள் இறந்துடுறாங்க. அவருடைய வேலையாட்கள் இல்லாம போயிடுறாங்க. அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அந்த இடத்துல இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா. 2வது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அந்த இடத்துல பார்க்கும்போது, பருக்கள் நிறைந்த ஒரு உடம்பாக அந்த இடத்துல ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோபு கடந்து போகிறா காணப்படுறாரு அப்படின்னு சொன்னா. இந்த மாரி சூழ்நிலையில நாம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாரி சூழ்நிலையில நாம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? இப்ப நீங்க பதில் சொல்லலாம். இந்த மாரி சூழ்நிலையில சொல்லுங்க சிஸ்டர். முறுமுறுத்திருப்போம். யார? தேவன அந்த முறுமுறுக்கக்கூடியவர்களா காணப்படுவோம் அப்படின்னு இது நாம்பளா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போமா? முறுமுறுத்திருப்போம் அப்படின்னு இருக்கிறோம். எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு என்னையவே டார்கெட் பண்ணி எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. இந்த மாரி தான் நம்ம காணப்படுவோம். உலகத்துல இத்தன பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னைய மட்டும் என்ன பண்ணிடுறீங்க? சபையிலேயே பாருங்க, நல்லா இருக்கிறவங்கலாம் நல்லாவே இருந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம போன பாடத்துல பார்த்த மாரி முதல் சோதனை என்னும் 2வது சோதனை. அந்த மாரிலாம் நமக்கு என்ன யோசனைகள் வரக்கூடியதாக பலதரப்பட்ட சிந்தனைகளை சாத்தான் என்ன பண்ணுவாருங்க? புத்திக்குள்ளாக கொண்டு வந்து காணப்படுவார். இதை தான் இங்கேயும் சாத்தான் என்ன பண்றாருங்க? யோபு கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காணப்படுறார். ஆனா யோபுவினுடைய பதில் அந்த இடத்துல நேர்மறையாக காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னா. அவரு கோவப்படுறாரு தான். யாரு மேல கோவப்படுறாரு? மனைவி மேலயா? மனிதர் மேலயா? தேவன் மேல கோவப்படுறாரு. அப்புறம் அவரு மேலயே அவர் என்ன பண்றாருங்க? கோவப்படக்கூடியதா காணப்படுறாரு. எப்படி கோவப்படுறாரு? அவரு மேல தான் அவருக்கு கோவம் தான். எப்படி கோவப்படுறாரு? சோ, இந்த உலகத்தின் மத்தியில நீங்க பார்க்கும்போது வந்து, இந்த மாரி ஒரு சோதனைகளுக்குள்ளாகலாம் ஒரு மனிதன் கடந்து போகிறாரு அப்படின்னும்போது, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம்? செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. யோபுவும் அதே மென்டாலிட்டிக்கு தான் போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் செத்து போயிருக்கணும். எப்பவே? அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே நான் செத்திருக்கணும். அப்படி செத்திருந்தா, இந்த மாரி நான் இன்னைக்கு உட்கார்ந்திருப்பனா? அப்படின்னு சொல்றது தான் இந்த 3வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி. இந்த 3வது அதிகாரத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோபு தன்னை தானே அந்த இடத்துல சபித்துக் கொள்ளக்கூடியவராக காணப்படுறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 3வது அதிகாரம் 1வது வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயைத் திறந்து தான் பிறந்த நாளை சபித்து என்ன பண்றாருங்க? யோபு தன்னுடைய வாயை திறந்து முதல்ல இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறமாக பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் பேசிய முதல் வார்த்தை எப்படி இருக்குது? தன்னுடைய வாயை திறந்து என்ன பண்றாராம் இப்ப? தன் தன்னுடைய பிறந்த நாள சபித்து சபிக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சபித்தல்னா எப்படி இருக்கும்? உலகத்துலலாம் பார்த்திருப்பீங்கல்ல. சபித்தல்னா எப்படி இருக்கும்? மண்ண தூக்கி போட்டுருவாங்களா? சோ சபித்தலினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம கேட்கிறோம். சோ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, அது எந்த விதமான நெகட்டிவ் காரியங்கள்லாம் இருக்குதோ, அத்தனை நெகட்டிவ் காரியங்களையும் என்ன பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலையில சொல்லக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய வாயை திறந்து அவர் சபிக்க ஆரம்பிக்கும்போது எப்படி சபிக்கிறாருன்னு பாருங்க. 3வது வசனம் வாசிங்க அதுல. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. இப்ப பாருங்க என்னன்னு சொல்லி சொல்றாரு? அவருடைய பிறந்த நாளை பற்றி அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. அந்த பிறந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா வந்து, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் என்ன பண்ணுங்களாம்? அழிஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ரா- ராத்திரி அழிவதாக. ஏன் அந்த வார்த்தைய அங்க பயன்படுத்துறாரு?
என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா? அவருடைய பிறந்த நாள அந்த இடத்துல சபிக்க ஆரம்பிக்கிறாரு. சபிக்க ஆரம்பிக்கும்போது எப்படி சபிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரி அழிவதாக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? கரெக்ட். யார் சொன்னது? அவரு எப்படி பொறந்தாருன்னு அர்த்தமா? ராத்திரியில பொறந்துட்டதா தான் அர்த்தமாக என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ராத்திரியில தான் பொறந்தாரா? யோபு ராத்திரியில தான் பொறந்தாரா இல்லையா? ஆமா. ஏன்னா வசனம் இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா அவரு இல்ல. 4வது வசனத்த கவனிங்க. அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும், ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் பாருங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் என்ன பண்ணுமா? அந்தகாரப்படுவதாக. அந்தகாரம்னா என்ன? அந்தகாரம்னா? சோ டார்க்கஸ்ட் பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்க? அந்தகாரம்னு சொல்லுவாங்க. சோ ஒளி அதன் மேல என்ன பண்ணக்கூடாதாமா? பிரகாசியாமல் காணப்படணுமா. சரிங்களா? இப்ப ஒளி பிரகாசிக்கலன்னா இடம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அதே அந்தகாரமான இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டா இருக்கும். இப்ப அந்த மாரி ஒரு இருட்ட நம்ப பார்வையில பார்க்கும்போது அது நமக்கு எப்படி தெரியும்? இருட்டா தான் தெரியுமா? ராத்திரி ஆமா. இருட்டு எப்ப வரும்? ராத்திரி தானே வரும். அப்ப வெளிச்சமே இல்லாத ஒரு இடம் எப்படித்தான் இருக்கும்? இருட்டா இருக்கும். அந்த இருட்டு நம்ம பார்வையில எப்படி தெரியும் அப்படின்னா, ராத்திரியா தெரியும். அதனால தான் அங்க சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று சொல்லப்பட்ட ராத்திரி அழிவதாக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இருட்டா இருக்கிற இடத்தை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? ராத்திரின்னு தான் அங்க சொல்லக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா யோபு மீன் பண்ணி சொல்றது எத தான் மீன் பண்றாரு? எத மீன் பண்ணி அவர் சொல்றாரு? அவரு அவருடைய பர்த்டேவ தான் மீன் பண்ணி சொல்றாரு. அப்பன்னா ஹோல் டேவ தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும். அந்த ஹோல் டே இப்படி இருட்டா இருக்கணும்னு அவர் விரும்புற காரணத்து நிமித்தமாக அங்க என்ன பயன்படுத்துறாரு வார்த்தை? அந்த ராத்திரி அழிவதாகன்னு அவரு சொல்றாரு அப்படின்னா, அந்த நாள் அந்த இடத்துல இல்லாம போவதாக அப்படின்றது தான் அங்க அர்த்தமாக காணப்படுது அப்படின்னு நாம பார்க்கிறோம். இனி வரக்கூடிய வசனங்கள்ல அந்த நாள், அந்த ராத்திரி, அந்த சூழ்நிலை அப்படின்னு வரக்கூடிய எல்லா காரியங்களும் அவர் எத பத்தி தான் பேசுறாருன்னு அர்த்தம்? அவருடைய பிறந்த நாளை பற்றி தான் அங்க பேசக்கூடியவராக இருக்காரு. அப்படின்றது அர்த்தம். அவருடைய ஃபுல் டேவ தான் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க? மீன் பண்ணி பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோபு இப்ப யார சபிக்கிறார்? இப்ப பாருங்க, ஆக்சுவலா தேவனுக்கு இதுக்கு என்ன இல்ல. ஏன்னா, அவரு சபிக்கிறதே இப்ப யார தான் சபிக்கக்கூடியவரா காணப்படுறாரு? தன்னை தானே சபிச்சுக்க கூடியவராக தான் காணப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப தன்னை தானே அங்க சபிக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னும்போது, அவர் எப்படியெல்லாம் சபிக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது, பின்னாடி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு கவிதை நடையில அவர் என்ன பண்றாருன்னா, அங்க பாடக்கூடியவராக காணப்படுறார். அதாவது சபிக்கிறாரு தான், அது ஒரு பாடல் வடிவில வருது. அந்த பாடல் ஒரு கவிதை நயத்துல வருது. அந்த கவிதை நயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக உலகத்துல ஒரு கவிதைகள் பாடுறாங்கன்னா, அது எப்படி பாடுவாங்க? எதுகை முனையோட பாடுவாங்க. அப்புறம் கவிதைகள் உலகத்துல பாடுறாங்க அப்படின்னா, அது எப்படி பாடுவாங்கன்னு கேட்கிறேன். நடக்கிறத பாடுவாங்களா? அல்லது இமேஜினேஷன பாடுவாங்களா? இமேஜினேஷன பாடுறதுக்கு பேரு தான் என்னது? கவிதை அப்படின்னு நாம பார்க்கிறோம். அவங்களுடைய கற்பனைகளை பாடுவதற்கு பேர் தான் கவிதையா காணப்படுது அப்படின்னும்போது, இப்ப யோபு அடுத்தது எல்லாமே அவரு கவிதை நயத்துல பேசக்கூடியவரா காணப்படுறாருன்னா, அவரு இப்ப என்ன பண்ணி பேசப் போறாருன்னு அர்த்தம். தன்னுடைய கற்பனையை அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப பேசி தன்னுடைய பிறந்த நாளை அங்க என்ன பண்ண போறாருங்க? சபிக்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த கற்பனையில அவரு அந்த மாரி பேசினாலும், அந்த சபித்தாலும், அந்த சபித்தலுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை இவர் என்ன பண்றாரு அப்படின்னும்போது, நமக்கு எடுத்து அந்த இடத்துல காட்டக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரு எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. நாம என்ன சொல்லுவோம் அதுக்கு? நான் சொல்றேன் உங்ககிட்ட, எனக்கு வாழ்றதுக்கே புடிக்கல அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் பண்ணுவீங்களா? வாழ்றதுக்கு புடிக்கலன்னா என்ன பண்ணிருங்க? வாழ்றது புடிக்கலன்னா என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, வாழ்றதுக்கே ஒருத்தருக்கு புடிக்கல. அப்புறம் எதுக்கு அவரு வாழணும்? ஏன்னா அப்ப உங்களுக்கு வாழ்றதுக்கு புடிக்கலையா, அடுத்து என்ன போயிருங்க? செத்து போயிருங்கன்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அத? மனசு கஷ்டப்படுமா? ஏன்னா, அவரு அத சொல்றது எதுக்கு சொல்றாரு அப்டின்னா துக் தன்னுடைய துக்கம் தாங்க முடியாம அவரு என்ன பண்றாருங்க அத?
வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து தன்னுடைய துயரத்தின் தன்மையை அவர் என்ன பண்றாருங்க? ஒரு பேச்சின் இடையில அவர் என்ன பண்றாரு? ஒரு பேச்சுக்கோசரம் அவர் சொல்லக்கூடியவரா இருக்காருன்னும் போது, நீங்க செத்து போயிருங்கன்னு சொல்லி சொன்னா அது சரியா இருக்குமா? பாருங்க இப்ப யோபுவினுடைய சூழ்நிலையும் இப்ப அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, யோபுவுக்கு கோவம் தான். கோவத்துல தான் இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடியவரா காணப்படுறாரு. அந்த கோவம் யார் மேல இருக்குது? தான் மேலேயே அந்த இடத்துல காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப கோவத்தை அவர் பயன்படுத்தி தேவன சபிக்கிறாரா? தன்னுடைய குடும்பத்த சபிக்கிறாரா? மனைவிகளை சபிக்கிறாரா? மனைவியை சபிக்கிறாரா? இல்லையே. யார தான் சபிச்சுக்கிறாரு? தன்னையே தான் சபிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப யோபு இந்த மாரி சூழ்நிலையில இருக்கும்போது, அதாவது இன்னும் வேற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன இருக்கிறாருங்க? யோபு அந்த இடத்துல இருக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னும்போது, அந்த சூழ்நிலையில தன்னைத் தானே யாராவது சபிச்சுக்குவாங்களா? ஆரம்பத்துல நாம என்ன சொன்னோம்? இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? தப்பிச்சு தள்ளிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு இன்றைய நாளினுடைய முதல் பாடமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ யோபுவினுடைய கோவத்துல, இந்த உச்சக்கட்ட கோவத்தினுடைய மத்தியில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, லெசன் 1 ஸோ டூ நாட் பிளேம் அதர்ஸ். அதாவது புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னும்போது, மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாதுங்களாம்? மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம செய்றோமா? செய்றோமா? நீங்க ஏன் பிரதர் இந்த மாரி காணப்படுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்கலாம் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க மத்தியில சபைக்கு வர்றதே எனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. ஏன்னா, இந்த காரியத்துக்கு யாரு காரணம்? நான் இல்ல, அவங்கலாம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது சரியா? பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ப கிட்ட இருக்கு. நம்ப கிட்ட பிரச்சனைய வச்சுக்கிட்டு, அவங்கலாம் இப்படி பண்றனால தான் நான் இந்த மாரி பண்றேன்னு சொல்றது சரியா இருக்குமா? ஸோ யோபுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, டூ நாட் பிளேம் அதர்ஸ். அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ், எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்ஸஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஏன்னா யோபு இருக்கக்கூடிய சூழ்நிலைய பாருங்க. ஒரு மனிதன் இருக்கக்கூடாத சூழ்நிலையில அவர் காணப்படுறாரு. இருக்கிற எல்லா செல்வங்களும் போயிடுச்சு. கையில 5 பைசா கிடையாது. ஒண்ணுமே இல்ல. உடம்பு பூரா பருக்கள். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சாம்பல்ல உட்கார்ந்துட்டு ஓட்ட எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, சொரிஞ்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனசு எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? மனசு எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து அதான் சொல்றாரு இல்லைங்களா? நான் செத்துறலாம்ன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில காணப்படும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய யோபு, யாரையாவது அந்த இடத்துல பிளேம் பண்றாரா? யாரையுமே இல்ல. தன்னை தானே அந்த இடத்துல பிளேம் பண்ணிக்கிறார். நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படி. நம்ம பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில காரியங்கள் யார் மேல தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நான் தான் முதல்ல மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கணும். அவங்கல்லாம் சரி பண்ண சொல்லுங்க. அப்புறம் நான் மாறுறேன்றது அது வேற. நான் முதல்ல மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தான் இங்க யோபு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய முதல் பாடமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாட்ட பாடக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எந்த பாட்ட பாடுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த நாளை அவருடைய பிறந்த நாளை அங்க சபிக்கக்கூடிய காரியங்கள்ல ஆரம்பிக்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனங்கள இனிமே நீங்க கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களா காணப்படுங்க. ஏன்னா வசனங்களினுடைய வார்த்தைகள் நமக்கு இனிமே வரக்கூடிய சூழ்நிலையில முக்கியமா காணப்படுது. இப்ப அந்த சூழ்நிலையில அவர் பாடக்கூடிய அத்தனை காரியங்களும் கற்பனைகள் தான். எல்லாமே தேவன நோக்கி தான் பாடப்படுது. ஆனா எந்த விஷயங்களிலும் தேவன் அந்த இடத்துல ஆர்டர் போடுற மாரி வேற எதையுமே சொல்லல. தேவனுக்கு அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட அதிகாரத்தை அந்த இடத்துல வந்து தேவனுக்கு நிகரா அவர் பேசக்கூடியவராக காணப்படல. தேவனுக்கு அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணக்கூடியவராகவும் இல்ல. தேவன்கிட்ட எந்த விதமான காரியங்களிலும் தான் தான் அந்த இடத்துல நீதிமான்னு அவர் காட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்ல. அவர் எப்படி பேசுறாருன்னா, எல்லாத்தையும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக அங்க என்ன பண்றாருங்க, அங்க வைக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொன்னா. ஆனா, அவர் மனசுல ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நிக்கிறாரு. என்னன்னா, நான் எந்த விதமான தப்பையுமே என்ன பண்ணல, செய்யல. அத மட்டும் அவர் மனசுல அங்க என்ன பண்றாருங்க, வைக்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப யோபு தனிமையில இருக்காரா? இல்ல அவர சுத்தி நபர்கள் இருக்காங்களா? தனிமையில இருக்காரா? வைஃப் இருக்காங்க. ஓகே வைஃப் இருக்காங்க. அப்புறம் அவருடைய நண்பர்கள் யார் யார் சொல்லுங்க? எலிப்பாஸ் அப்புறம் பில்தாத் அவங்கலாம் என்ன பண்றாங்க?
வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வந்துட்டு யோபு கிட்ட பேசுறாங்களா? பேசுறாங்களா? முதல்ல பேசு. அவங்க வந்துட்டு யோபு இருக்கக்கூடிய நிலைமைய பார்த்துட்டு, அவங்களால எந்த ஒரு வார்த்தையுமே என்ன பண்ணல? பேசவே முடியல. ஏன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு இருக்கார். ஏன்னா, அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? ஏன்னா, யோபுவானவன் அந்த கிழக்காசிய தேசங்கள்லயே அவர் எப்படி இருக்காருங்களாம்? மிகுந்த செல்வந்தராக காணப்படுறாராம். இப்ப பாருங்க, ஆபிரகாம் கிட்ட எந்த அளவுக்கு செல்வங்கள் காணப்பட்டுச்சோ, அதே அளவுக்கு செல்வங்கள் யார்கிட்ட இருந்திருக்குது? யோபு கிட்ட காணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட செல்வங்களை வைத்திருந்த யோபு, இப்ப இந்த மாரி உட்கார்ந்து சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இப்படி சொரிஞ்சுகிட்டு இருந்தா பார்க்கிறதுக்கு எப்படி? அத பார்த்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியல? பேசவே முடியல. 7 நாள் அமைதியாவே அப்படியே உட்கார்ந்துட்டாங்களாம். அந்த சூழ்நிலையில யோபு என்ன பண்றாரு அப்படின்னும்போது, தன்னுடைய வாயை திறந்து பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரம் 4வது வசனம். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும், ஒளி அதின்மேல் பிரகாசியாமலும். இப்ப அந்தகாரப்படுதல்ன்றது நீங்க இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒளி பூமியின் மேல படல அப்படின்னா, பூமி எப்படி இருக்கும்? அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. பூமி ஒளியின் மேல சாரி ஒளி பூமியின் மேல படல அப்படின்னா, பூமியினுடைய சூழ்நிலையில் எப்படி இருக்கும்? பகல் இருக்காது. பகல் இருக்காது. அப்புறம் அதாவது நான் ஜீவன் கேட்கிறத இருக்காது. புரிஞ்சுக்கோங்க நீங்க சரியா? பூமியில ஒளியே படல அப்படின்னா, பூமி பூமியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? ஜீவன் எல்லாரும் சொல்றீங்க. சன்லைட்டே இல்ல. சரி. நீங்க சொல்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப யோபுவினுடைய ரிக்வெஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன பயன்படுத்தி அங்க ஒரு வார்த்தைய சொல்றாரு. முன்னாடி. தேவன் உயரத்திலிருந்து அத என்ன பண்ண வேணாமா? விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராருங்க? தேவன் விசாரிக்கலன்னா என்ன ஆகும்? இப்ப இல்லாம போயிருமா? இப்ப புரியிற மாரி நான் சொல்றேன் பாருங்க. இந்த பூமிக்கு சன்லைட்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ். சரிங்களா? இந்த நேச்சுரல் சோர்ஸ் பூமியின் மேல படவே இல்ல. அந்த பிக்சர் போடு. பூமியின் மேல படவே இல்ல அப்படின்னா, பூமி இப்படிதான் இருக்கும். பூமியின் மேல வெளிச்சமே படல அப்படின்னா, இப்படித்தான் டார்க்கா இருக்கும்னு சொல்லி வச்சுக்கங்க. இப்ப லைட் சோர்ஸே பூமியின் மேல படல அப்படின்னா, ஒட்டுமொத்த மேன்கைண்ட் என்ன ஆகும்? இல்ல பூமியினுடைய என்வைரன்மென்ட் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. காலைல எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க? 6 மணிக்கு. அப்புறம் 4 மணிக்கா? ஓகே. 4 மணிக்கு எந்திரிக்கும்போது பூமி எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். நீங்கலாம் ஏன் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? ஆ கரெக்ட் சொல்லுங்க. நீங்கலாம் ஏன் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? வெளிச்சம் வந்தா தான் அதுக்கு பேரு என்ன? நாள். அதுக்கு பேரு தான் நாள். அப்பதான் பகல் ஆரம்பிக்குது. சோ, அதனால என்ன ஆகுது நம்மளுடைய நாள் தொடங்கப்படுகிறது. அதனால நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இப்ப வெளிச்சமே பூமியின் மேல படல அப்படின்னா, உலகம் எப்படி இருக்கும்? யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா, அந்த நாள் துவங்கவே துவங்காது. எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்ல ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப வெளிச்சமே இல்லாத ஒரு உலகம், இயங்காம இருக்கிற சூழ்நிலையில, பூமியில எந்த வேலையும் என்ன ஆவாது? நடக்காது. செடியே சன்லைட் வந்தா தான் என்ன ஆகும்? பூத்து வெளியில வரும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த உலகத்திற்கு இந்த சன்லைட் தேவை அப்படின்னா, இந்த பூமியில சன்லைட்டே படல அப்படின்னா, பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோர்வுக்குள்ளாக காணப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப அந்த மாரி சூழ்நிலையில பூமி இருந்துருச்சு அப்படின்னா, உலகத்துல எந்த வேலையுமே என்ன ஆவாது? நடக்கக்கூடியதா காணப்படாது. எந்த வேலையுமே நடக்கல அப்படின்னா, யோபுவும் என்ன பண்ண மாட்டாராமா? பொறந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். இன்னும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. தேவன் உயரத்திலிருந்து ஏன் அத விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாரு? அவர் எத கேட்கிறாரு அப்பன்னா? ஏன் உயரத்திலிருந்து தேவன விசாரிக்க வேண்டாம்ன்னு சொல்றாரு? இப்ப தேவன் வந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை எப்ப அனுமதிச்சார்? சூரியன் எப்ப வந்துச்சு? சூரியன் 4த் டே. கரெக்ட்டா? கரெக்ட்டா? தப்பா? கரெக்ட். நான் சொல்றேன் தப்புன்னு சூரியனுடைய ஒளி பூமியின் மேல பட்டது தான் 4வது நாளே ஒழிய, கிரியேஷன்ஸ் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். கிரியேஷன்ஸ் ஆஃப் த வீக்க வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்து வேற யாராவது எடுத்தாலும் சரி, நான் வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும். இப்ப பாருங்க, பூமியானது
இந்த சூரியனானது எல்லாமே வந்து செப்பரேட் டேல ஒரே நாள்ல என்ன ஆயிடுச்சுங்க? படைக்கப்பட்டிருக்குது. அதோட இடங்கள்ல இருந்திருக்குது. இப்ப ஒண்ணு இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் தான் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, 4வது நாள்ல அப்படின்னு சூரிய ஒளி பூமியின் மேல பட்டது தான் 4வது நாளே ஒழிய, சூரியன் உருவாக்கப்பட்டது 4வது நாள் கிடையாது. பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல எனக்கு தெரியாது. பிக் பேங் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து, ஒரு சின்ன ஆட்டம், அந்த ஆட்டமின் மூலியமாக வெடித்து சிறந்த துகள்கள். அந்த துகள்களினுடைய முடிவு தான் இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த பூமிகள் எல்லாம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இது எப்படி வெடிச்சது அப்படின்றதையும் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மாரி வந்தது தான் இதெல்லாம் அப்படின்னா, அந்த பிக் பேங் நடந்தது ஒரே சூழ்நிலையில தான் அப்படின்னா, இந்த எல்லாமே எப்பதான் உருவாயிருக்கும்? ஒரே நேரத்துல தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனுடைய வேலைகளை செய்யக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னா வந்து தேவனுடைய வார்த்தை அதற்கு குடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா. 4வது நாள்ல பூமியின் மேல சூரியனுடைய ஒளி அந்த இடத்துல என்ன பண்ணப்படுது? படுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப யார் பட வச்சது அத? தேவன். எப்படி பட வச்சாரு? பூமியின் மேல் ஒளி என்ன பண்ணப்படணும்? படணும் அப்படின்னு சொன்ன உடனே சூரியனுடைய ஒளி பூமியின் மேல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப தேவன் அந்த வார்த்தையை சொல்லாம விட்டுட்டாருன்னா, தேவன் பூமியின் மேல சூரியனுடைய வெளிச்சம் பட வேண்டாம்ன்னு சொல்லி விட்டுட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? யோபு இப்ப அதத்தான் கேட்கிறாரு. நீங்க ஆரம்பத்துல ஒளி வேண்டாம் ஒளி வர வச்சது ஒளி படக்கடவுன்னு சொல்லி சொன்னீங்களா? அந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாள் இருக்கு இல்லையா? அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிருங்க? ஒளி இந்த பூமியின் மேல என்ன பண்ண வேணாம்? பட வேண்டாம்ன்னு சொல்லிருங்க. அததான் தேவன் உயரத்திலிருந்து என்ன பண்ண வேணாம்? அத விசாரிக்காம இருந்துருங்க. நீங்க அதுகிட்ட கட்டளை குடுத்தா தானே அது வரும். நீங்க அது கட்டளை குடுக்காதீங்க. அது கட்டளை குடுக்கல அப்படின்னா, சூரியனுடைய ஒளி யார் மேல படாது? பூமியின் மேல படாது. அந்த கிரியேஷன்ஸ்க்கு முன்பாக இருந்த மாரி பூமிய, என்னுடைய பிறந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்ன பண்ணிருங்க? அந்த மாரி மாத்திருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுதான் இமேஜினேஷனுடைய உச்சக்கட்டம். சரிங்களா? கவிதை நயம் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா? அவருடைய இமேஜினேஷன தான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னும்போது, அவரு சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்க. அப்ப இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பூமியின் மேல ஒளியே என்ன பண்ண வேணாமாமா? படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சூரியனையே நீங்க ஆரம்பத்துல எப்படி வச்சிருந்தீங்களோ அந்த மாரி தூக்கிட்டு போயிருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கிறது தான் இந்த 4வது வசனத்தினுடைய காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து 5வது வசனம். அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை சோ அருக்களிப்பாக்கும். பாருங்க, அந்தகாரமும் மரணைகளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதன் மேல் அருக்களிப்பாக்குவதாக. இத நம்ம 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். முதல்ல வந்து அந்தகாரமும் மரண இருளும். அதுக்கப்புறமா மப்பும் மந்தாரமும். இது 4யும் நம்ம வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்தகாரமும் மரண இருளும். அந்தகாரமும் மரண இருள்னா என்ன? 2மே இருட்டு தான். கரெக்ட்டா? 2மே இருட்டு தான். கரெக்ட்டுங்களா? தப்புங்களா? ஆனா 2மே வேற வேறயாம். ஆர்சி டிரான்ஸ்லேஷன்ல காரிருளும் வாசிங்க. காரிருளும் சாவிருட்டும் அதை என்னன்னு கவ்விக்கொள்ளட்டும். சொல்றாரு? கார் இருள்னு ஒண்ணு இருக்குதாம். சாவு இருட்டுன்னு ஒண்ணு இருக்குதாம். 2யும் என்ன பண்றாருங்க இப்ப? வேற்றுமைப்படுத்தி காட்டக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நமக்கு 2மே என்னதான்? நமக்கு 2மே இருட்டு தான். இப்ப பாருங்க இப்ப, கார் இருள், சாவு இருட்டு. இந்த 2யும் அங்க பேசக்கூடியவரா காணப்படுறாரு. சோ இதுக்கு வந்து கன்கார்டன்ஸினுடைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுதா காணப்படுது இப்ப. ஏன்னா வந்து 2யும் வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப கன்கார்டன்ஸ் உடைய விஷயம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்பாக, கார் இருள் எப்படி இருக்கும்னு பாருங்க. இது கா இதுதான் பிக்சர் கிடைச்சது. அதனால இப்படி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கார் இருள் வந்து அந்த வெளிச்சத்தெல்லாம் மூடுறதினுடைய ஸ்டேஜ் இது. சோ இது கார் இருள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த கார் இருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ரொம்ப டீப் டார்க்கா காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சாவிருட்டு எப்படி காணப்படும்னா, கருகும்னு சுத்தமா வந்து சன்லைட்டே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இந்த சாவிருட்டு எங்க இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தான்னா விடியல். அமாவாசை. அமாவாசையில நிலா தான் வராது. நட்சத்திரம் வந்துரும். சரி கன்கார்டன்ஸ் உடைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். H6757 சாவிருட்டு அப்படின்றதனுடைய வார்த்தை பாருங்க. ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி குடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஷேடோ ஆஃப் டெத் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தி ஷேட் ஆஃப் டெத் தட் இஸ் தேவ் என்ன போட்டிருக்குது? தேவ் அப்படின்னா? குகையா? கல்லறை.
சாரி கிரேவ்னா என்ன? கல்லறை. கல்லறை. சோ கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும்? கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும்? இருட்டு. கல்லறைக்குள்ள இருட்டா இருக்கும். அப்படியா? இப்ப ஒரு கல்லறை தொறந்திருக்கு. ஒரு பாடிய வச்சு அதன் மேல மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணிட்டா அதுக்குள்ள என்ன இருக்கும்? வெளிச்சம் உள்ள போகுமா? ஒண்ணுமே போகாது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப சாவிருட்டு அப்படின்னா என்னன்னா, டீப் டார்க் அதாவது எந்த ஒரு வெளிச்சத்தினுடைய துகள்கள் கூட இல்லாத ஒரு இடம். அதுதான் வந்து ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறார். அந்த மாரி இருட்ட என்ன பண்றாராம் யோபு இப்ப? எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த மாரி இருட்டு வந்துச்சு அப்படின்னா, யாராவது வெளியில வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. யாராவது வேலைகளை செய்வாங்களா? யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த மாரி இருட்ட கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன்? யாருமே எந்திரிக்க மாட்டாங்க இல்லையா? யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இல்லையா? நானும் என்ன பண்ண மாட்டேன்? பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது அந்த காரிருள், சாவிருட்டுக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது என்னது? மப்பும், மந்தாரமும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இப்ப மப்பும், மந்தாரத்துக்கு நம்ம வந்து தமிழினுடைய அந்த ஆர்சி டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும். ம். கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும். பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தும். இப்ப பாருங்க, இப்ப அந்த மப்பும், மந்தாரத்திற்கு ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, கார் முகில் அதை என்ன பண்ணிக்கட்டுமா? மூடிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கார் முகில்னா என்ன? மழை மேகம். கார் மேகம்னா? கார் முகில்ன்றது தான் கார் மேகம். கார் மேகம் எப்படி இருக்கும்? மேகம் இல்ல இன்னும் பின்னாடி பின்னாடி. ஆ தெரியணுன்றதுக்கோசரம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. ஆனா கார் மேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டீப் டார்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த கார் மேகம் வந்துருச்சு அப்படின்னா, கார் மேகம் அந்த இடத்துல ஒளியை உள்ள விடுமா? விடாதா? சரிங்களா? இப்ப ஒளியை உள்ள விடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் அப்படின்னா, மேகங்கள் எப்படியே இருக்கணும் அப்பன்னா? மேகங்கள் நகராம இருக்குமா? நகர்ந்து இருக்குமா? நகராம இருக்குமா? எங்க மேகத்த வெளியில போய் பார்த்து சொல்லுங்க. நகராம இருக்கான்னு சொல்லி. மேகம்னாலே காத்தடிச்சா என்ன ஆகும்? நகர்ந்து போறது தான் மேகம். இப்ப மேகங்கள் நகரும்போது ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல கேப் விட்டு தான் நகரும். அப்படி கேப் வரும்போது உள்ளுக்குள்ள என்ன ஆயிரும்? வெளிச்சம் வந்துரும். இப்ப யோபு என்ன எதிர்பார்க்கிறாரு? வெளிச்சமே உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா யோபு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இதுல கன்கார்டன்ஸ்ல நாம பார்க்கும்போது H6053 அப்படின்ற அந்த வார்த்தைய அங்க பயன்படுத்துறாங்க. யோபு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை வந்து கிளவுட் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இந்த கிளவுட் அப்படின்ற அந்த வார்த்தை வேதாகமத்திலேயே ஒரே ஒரு தடவ மட்டும் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுவும் யோபு பேசின இந்த ஒரே ஒரு கிளவுட பத்தி தான் அங்க பேசியிருக்காங்க. மற்றபடி வந்து மேகங்கள் அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள்ல வந்திருக்குது. ஆனா அதுக்கு வேற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. யோபு பயன்படுத்தி இருக்குது ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் அந்த இடத்துல வேதாகமத்திலே குடுக்கப்பட்டிருக்குது. யோபு எதிர்பார்க்கிற கிளவுட் எப்படி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னும்போது, ஒரே ஒரு மேகம். அதுவும் திக் மேகம். அதாவது திக் கிளவுட். அதாவது வந்து அடர்த்தியான ஒரு மேகம். இன்டர்வலே இல்லாத ஒரு மேகம். எந்தவித இடைவெளியுமே இல்லாத ரொம்ப நெருக்கமான ஒரே ஒரு மேகத்த அங்க என்ன பண்றாருங்களாம்? எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறார். மேகம் நெறைய பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இல்லைங்களா? அந்த மாரி இல்லாம, ஒரே ஒரு கிளவுட், திக் கிளவுட். அந்த திக் கிளவுட் எப்படி இருக்கணுங்களாம்? நகராம ஒரே இடத்திலேயே இருக்கணும். அப்படி நகராம ஒரே இடத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா, வெளிச்சம் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணாது? உள்ள வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அததான் அங்க என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப கார் மேகத்துல இருந்து என்ன வரும்? மழையெல்லாம் வரதுக்கு முன்னாடி கார் மேகத்துல இருந்து வேற ஒண்ணு வரும். என்ன வரும்? இடி, மின்னல்லாம் வரும் இல்லைங்களா? இப்ப ஆ கரெக்ட். இப்ப கார் மேகத்துல இருந்து இந்த மாரி ஒரு நேச்சுரல் பினாமினான் அங்க நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் வெளியில வருவாங்களா? சாதாரணமா மழை வந்தாலே வெளியில போ மாட்டேங்கிறோம். அதுவும் இந்த மாரிலாம் சூழ்நிலைகள் ஆனுச்சு அப்படின்னா, வெளியில வருவோமா? வரமாட்டோமா? அப்பன்னா அந்த நாள் என்ன ஆயிரும்? முடங்கி போயிரும் அந்த நாளு. அப்படி முடங்கி போயிடுச்சு அப்படின்னா, எந்த வேலையும் நடக்காது. நானும் என்ன பண்ண மாட்டேன்? பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல காணப்படும். எப்படி திங்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? சோ அப்ப இந்த மாதிரி கார் மேகங்கள்
இந்த பூமியில வந்திருக்கிறது. ஏன்னா அவர் இமேஜினேஷன்ல பேசுறாரு. கார்மேகங்கள் பூமியில வந்திருக்கிறதற்கு அல்லது வந்து இந்த மாரி வந்து என்ன சொல்றது? இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரமான சூழ்நிலை இந்த உலகத்துல நடந்திருக்குதா? நடக்கலையா? இன்னும் ஆட்டுறீங்க. இன்னும் ஆட்டுறீங்க. நான் எப்படி ஏத்துக்கிறது? இந்த விதமான அந்தகாரமான சூழ்நிலை பகல் நேரத்துல ஏன்னா அவர் எப்படி கேட்கிறாரு? பகல் நேரத்துல தான் இருட்டு அங்க வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த பகல் நேரத்துல இருட்டு இந்த உலகத்துல வந்திருக்குதா இல்லையா? எப்ப? இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நாள்ல. வசனம் வாசிக்கலாமா? மார்க் 15:33 வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் என்ன உண்டாயிற்று. ஆயிடுச்சுங்களா? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்க என்ன ஆயிடுச்சுங்களா? அந்தகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்களுக்கு 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம்னா எந்த டைம் அது? பகல் நேரம் தான் அது. இப்ப பகல் நேரத்துல எப்படி அந்தகாரம் வரும்? பகல் நேரத்துல பூமி இருட்டாகணும்னா, ஒரு விஷயம் நடந்தா இருட்டாகும். என்ன நடந்தா இருட்டாகும் சொல்லுங்க? ஆ சொல்லுங்க பிரதர். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, பகல் நேரம் இருட்டாயிரும். என்ன நடந்தாகும்? என்ன கிரகணம் வரணும்? சோலார் எக்லிப்ஸ் அங்க நடக்கணும். சோலார் எக்லிப்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, பூமி எங்க என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். எவ்வளவு நேரத்துக்கு? எவ்வளவு நேரத்துக்கு? அந்த இடத்த விட்டு அந்த சன் வந்து சாரி பூமி வந்து நகர்ற வரைக்கும். அவ்வளவு நேரம் தான் சூரிய கிரகணம் என்ன ஆகும்? நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 3 ஹவர்ஸ் அந்த இடத்துல பூமி எங்கும் அந்தகாரம் பட்டிருக்குதுன்னா, எப்படி அது முடியும்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது எப்படி நடந்திருக்கும்? தேவன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. அவருக்கு வல்லமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத பயன்படுத்தி தேவன் என்ன பண்றாருங்க? அந்த 3 மணி நேரமும் பூமி எங்க என்ன பண்ண வைக்கிறாருங்க? இருட்டாக்குறாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அத எப்படி அவர் செஞ்சாருன்னு பாருங்க. கன் கமெண்ட்ஸ். There was darkness. Seems to have been a supernatural darkness. என்ன சொல்றாரு பாருங்க. சீம்ஸ் டு ஹேவ் பீன் a சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ். அதாவது இந்த பூமி இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு இருட்டு. ம். For an eclipse of the sun was impossible during the full moon of the Passover time. நல்லா கவனிங்க. இயேசு இறந்த நாள் என்னைக்கு? சோ பௌர்ணமி. இயேசு இறந்த நாள் என்னைக்கு? பாஸ்ஓவர். பாஸ்ஓவர் எப்ப அனுசரிப்பாங்க? முழு அமாவாசை இல்லையா? பௌர்ணமி. முழு நிலவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீசான் 14 அங்க வரக்கூடியதா. இப்ப பாருங்க அப்ப பௌர்ணமி நாள் அன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் நடக்குமா? பௌர்ணமி அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்குமா? நடக்காதா? நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா பூமி அங்க அதனுடைய முழு தோற்றத்துல இருக்குது. சாரி பூமின்ட்டேன். நிலா அங்க தன்னுடைய முழு தோற்றத்துல காணப்படுது. சோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் நடந்தா மட்டும் தான் என்ன ஆகும்னா பூமி அந்தகாரப்படணும். அப்ப சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்ல. முழு நிலவும் அங்க காணப்படக்கூடிய சூழ்நிலை. அன்னைக்கு முழு நிலவினுடைய சூழ்நிலைகள் இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னா, அப்புறம் எப்படி அந்த இடத்துல வந்து பூமி அந்தகாரப்பட்டிருக்கும்? அடுத்த வார்த்தைகளை கவனிங்க. Doubtless an expression of divine wrath and is a typical of the darkness of alienation from God unto which that the long favored nation has plunged by this act. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேவனுடைய வல்லமை அந்த சூழ்நிலையில, அந்த இடத்துல வெளிப்பட்ட காரணத்தின் நிமித்தமாக, அந்த தேசத்துல என்ன பண்ணப்படுது அப்படின்னா, தேவனுடைய அந்த மிகப்பெரிய என்ன சொல்ல வராருன்னா, அவருடைய உச்சக்கட்ட அந்த என்ன சொல்றது? தன்னுடைய மகன் இந்த மாரி ஆயிட்டாரே அப்படின்ற அந்த விஷயத்த அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஒரு நேச்சுரல் பினாமினான தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துல அனுமதிக்கக்கூடியவரா காணப்படுறாரு. அதனால தான் அங்க சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் அப்படின்ற வார்த்தை அங்க சகோதரர் பயன்படுத்தியிருக்காரு. இப்ப பாருங்க அப்ப இந்த மாரி சூழ்நிலைகள உலகம் அந்த இடத்துல பார்த்திருக்குது. இப்ப பாருங்க அப்ப இந்த உலகம் இந்த மாரி சூழ்நிலைகளை பார்த்திருக்குது அப்படின்னும்போது, யோபு இமேஜின் பண்ணி பாடுறதுல தப்பு இல்லையே! அதனால தான் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு மேகம், கார் மேகம் இந்த உலகத்துல பூமியை சாரி வெளிச்சத்தை என்ன பண்ணிறணும்? அங்க மறைச்சிரணும். அப்படி மறைக்கும்போது உலகம் எந்த விதமான அந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகாது. எந்த விதமான வேலைகளும் நடக்காது. ஒரு புற்பூண்டு கூட முளைக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அதுக்கு? வெளிச்சம் வேணும். எதுவுமே நடக்கல அப்படின்னா பூமியே முடங்கி போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி இருந்தா நானும் என்ன பண்ண மாட்டேன்?
இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோபு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய 2வது பாடம் என்ன? என்ன? என்னன்னா, தன்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் ஒருவர் மாத்திரமே தன்னை விடுவிக்க முடியும் அப்படின்றத யோபு என்ன பண்றாருங்க இங்க? நம்பக்கூடியவரா காணப்படுறாரு. ஏன்னா, அவரு கேட்ட விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயமா? அசாதாரணமான விஷயம். அந்த அசாதாரணமான விஷயத்தெல்லாம் யாரால மட்டும் தான் செய்ய முடியும்னு யோபு நம்புறாரு. ஏன்னா, தேவன் இந்த ஒளியை பூமியின் மேல என்ன பண்ண வேணாம்னு சொல்றாரு? விசாரிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா, தேவன் ஒருவரால மாத்திரம் மட்டும் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி யோபு என்ன பண்றாருங்க? நம்பக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இப்ப நான் ஆன்சர் சொன்னேன் இல்லையா? அத வச்சு சொல்லுங்க. நமக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இந்த உலகத்துல நடந்துருச்சுன்னு சொல்லி வைங்க. சரி. நீங்க ஒரு ரூ. 10,00,000 பேங்க்ல போட்டீங்க. பேங்க் திவாலாகி போச்சு. என்ன பண்றது? அந்த டைம்ல எப்படி தெரியுமா சொல்லுவோம்? போச்சு, எல்லாம் போச்சு. தேவன் நம்மள வந்து என்ன பண்ணிட்டாரு? தேவன் நம்மள என்ன பண்ணிட்டாரு? கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? சொல்லக்கூடியவர்களா காணப்படுவோம். ஆனா பாருங்க, எல்லாம் போன யோபு என்ன சொல்றாரு? இந்த விதமான சூழ்நிலையிலயும் தேவன் ஒருவரால மட்டும் தான் என்ன என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு. ஏன்னா, யோபுக்கு இந்த மாரி சூழ்நிலைலாம் ஆன உடனே அந்த அம்மா வந்து சொல்லுது. "ஏன் அமைதியாவே இருக்கிறீங்க? தேவன தூசிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிருங்க? செத்து போயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு." யோபினுடைய பதில் எப்படி தெரியுமா வந்துச்சு? நான் இந்த உலகத்துல பொறக்கும்போது என்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்ப பாருங்க அவருடைய ஸ்டேட்மென்ட்ட நல்லா கவனிங்க. அப்ப தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மள வந்து காப்பாற்ற முடியும்னு அந்த இடத்துல யோபு நம்புறாரு. அந்த இடத்துல நம்புறோமா இல்லையா? நம்புறோமா இல்லையா? நம்புறோம். ஆனா நம்பல. தேவை இருக்கும்போது நம்புறோம். கஷ்டமான நேரத்துல தேவன என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆனா பாருங்க யோபுவினுடைய அந்த சூழ்நிலையில அவர் யார நம்புறாருங்க? தேவன நம்ப காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்திற்குள்ளாக கடந்து போலாம். 6வது வசனம். வசனத்த நல்லா கவனிங்க. இந்த பாடத்திலேயே ரொம்ப டஃப்பான வசனம் இதுதான். 6வது வசனம். அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும், மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. என்ன சொல்றாரு? அந்த ராத்திரியே அந்தகாரம் பிடிப்பதாக. அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். வருஷத்தின் நாட்களில் அது எப்படி இருக்கக்கூடாதாம்? சந்தோஷப்படுகிற நாளா இருக்கக்கூடாதாம். மாதங்களின் கணக்குல அது என்ன பண்ணக்கூடாதாம்? வரக்கூடாது. அப்படின்னா, வருஷத்தின் நாட்கள்ல அது வரணும்னு சொல்றாரா? வரக்கூடாதுன்னு சொல்றாரா? வரக்கூடாதுன்னு சொல்ட்டாரா? வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளா இராமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாள் வருஷத்துல வரலாம். ஆனா அந்த நாள் எப்படி இருக்கணுமா? சேட் டேவா காணப்படணுமா? சந்தோஷமே இல்லாத நாளா காணப்படணுமா? ஆனா பாருங்க, வருஷத்தின் நாட்கள்ல அது வரலாமா? மாதத்தின் கணக்குல அது என்ன பண்ணக்கூடாதாம்? வரக்கூடாதாம். என்ன புரிஞ்சது? திருவிவிலியம். சரி ஓகே. இது இங்கிலீஷ்ல வாசிங்க. ஏஎஸ்வி டிரான்ஸ்லேஷன். As for that night, let thick darkness seize upon it. Let it not rejoice among the days of the year. Let it not come unto the numbers of the months. நல்லா கவனிங்க. ஆஸ் ஃபார் தட் நைட் அந்த ராத்திரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி திக் டார்க்னஸ் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்தகாரப்படுதல பத்தி பார்த்துட்டோம். இந்த வசனத்த மட்டும் கவனிங்க. லெட் இட் நாட் ரிஜாய்ஸ் அமாங் த டேஸ் ஆஃப் த இயர். அதாவது அந்த நாள் வரலாம் வருஷத்துல. ஆனா அது என்ன பண்ணக்கூடாதாமா? மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கக்கூடாதாம். லெட் இட் நாட் கம் இன்டூ த நம்பர் ஆஃப் த மந்த்ஸ். மாச கணக்குல அது என்ன வரக்கூடாதாமா? வராம போயிரணுமா. இது ஏஎஸ்பில நம்ம பார்க்கிறோம். இதையே அப்படியே வந்து பிபிஇல வாசிங்க. ரொம்ப எளிமையான டிரான்ஸ்லேஷன் இதுதான். That night, let the thick dark take it. Let it not have joy among the days of the year. Let it not come into the number of the months. இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அது மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கக்கூடாதாமா. வருஷ கணக்குல அந்த நாள் வரலாமா. ஆனா மாச கணக்குல அந்த நாள் என்ன பண்ணக்கூடாதாமா. வரக்கூடாதாமா. என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருஷ கணக்குல நாள் வரலாமா. மாச கணக்குல நாள் வரக்கூடாதாம். அப்படின்னா? முதல்ல அந்த நாள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு? அந்த நாள் எப்படி இருக்கணுமாமா? சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கக்கூடாதாமா. அது எந்த நாள்? அவருடைய பிறந்த நாள். பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? பர்த்டேவ நீங்க எப்படி பார்க்கிறீங்க?
சந்தோஷமான நாள். கல்யாண நாள் எப்படி பார்ப்பீங்க? அதுவும் சந்தோஷமான நாள் தான். அப்புறம் ஏன் சிரிக்கிறீங்க? சரி, ஓகே. சோ அப்ப சந்தோஷமான நாட்கள் இந்த வருஷத்துல வரணும்னு ஆசைப்படுவோமா? வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவோமா? வரணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா யோபு பாருங்க சொல்றாரு, வருஷத்துல வரட்டும். ஆனா மாசத்துல என்ன பண்ண வேணாமா? வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாரி ஒரு நாள் இருக்குதா? சரி, இந்த உலகத்திலேயே துக்கமான நாள் எது சொல்லுங்க? இந்த உலகத்துல துக்கமான நாள் என்னன்னு சொல்லுங்க? ஏதோ சொல்ல வரியா? இந்த வருஷத்துல துக்கமான நாள் என்ன? சொல்லுங்க சிஸ்டர். மரண நாள். நம்மளுடைய மரணத்துக்கு ஒரு 4 பேர் அழுவாங்கன்னு வச்சுக்கங்க. உலகமே எப்படி அழுவும்? உலகத்திற்கே துக்க நாள்ன்னு சொல்லுங்க ஒரு நாள். மகா உபத்திரவமா? உலகத்திற்கே ஒரு துக்க நாள் சொல்லுங்க. உலகத்தெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கல்ல. துக்க நாள்ன்னு சொல்லி. துக்க நாள செலிப்ரேட் பண்றாங்க. என்ன நாள்? இப்ப பாருங்க என்ன நாள் அப்டின்னா, கர்த்தருடைய மரண நாள். இந்த உலகத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, குட் ஃப்ரைடேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? துக்க நாள்ன்னு கொண்டாடுறாங்க. அது வருஷக்கணக்குல வருதா? வருஷக்கணக்குல வருதா இல்லீங்களா? இந்த வருஷத்துல குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணாங்களா? எந்த மாசத்துல செலிப்ரேட் பண்ணாங்க? ஏப்ரல் மாசத்துல வந்துச்சா? ஆனா பாருங்க, இவரு கேட்கிறது என்னன்னா, வருஷத்துல குட் ஃப்ரைடே வரணுமா? ஆனா ஏப்ரல் மாசத்துல அது வரக்கூடாதாம். எப்படி? அந்த மாரி ஒரு நாள் இருக்கா வருஷத்துல? வருஷத்துல ஒரு நாள் வருது. மாசத்துல அந்த நாள் வராம இருக்கிறது. பிப்ரவரி 29. சரி. கரெக்ட் தான். ஆன்ஸர் கரெக்ட் தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த உலகத்தின் பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கும்போது, உலகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தன நாள்? 365 நாள். கரெக்ட்டா? 365.2 நாள். சாரி 365.24 அதுதான் வந்து உலகத்தினுடைய ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த காரியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அப்ப இத நல்லா கவனிங்க. உலகத்தினுடைய ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன எத சுத்தி வருது? சூரியன சுத்தி வரதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 365.24 நாட்கள் அந்த இடத்துல என்ன ஆகுது? 0.24 டேஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது? ஆட் ஆயி வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்னைய பார்த்துருங்க இப்ப. உலகத்திற்கு இப்ப எத்தன நாள்னு சொல்லி இது பண்றாங்க? 365 நாள். அந்த 1/4 நாள் எங்க போயிடுச்சு? ஏன் அந்த மாரி பண்ணாங்க? இந்த 1/4 நாள் வருஷம் வருஷம் கொண்டு வரணும் இல்லையா? 365.24 நாள் இல்லையா? அந்த 1/4 நாள ஏன் வருஷத்துல இருந்து தூக்கிட்டாங்க? அத தான் இங்க யோபு சொல்லிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 365.2 நாள் தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரொட்டேஷன் அந்த வருஷத்துக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப அந்த 1/4 நாளையும் வந்து வருஷத்துல சேர்த்த முடியுமா? மாசத்துல சேர்த்த முடியுமா? அப்பன்னா என்ன சொல்றாருன்னா, வருஷத்தின் அந்த 365 நாட்கள்ல 365 நாள் என்ன வருதுங்க? வருதா? அந்த 1/4 நாள மட்டும் தான் நம்ம எடுத்துக்கொள்ளல. ஆனா எல்லா வருஷமும் எத்தன நாள் தான்? 365 நாள் தான். சரிங்களா? பிப்ரவரி மாசத்துல 28 நாள். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா இல்லைங்களா? அப்ப எல்லா மாசமும் சாரி எல்லா வருஷமும் 365 நாட்கள் கரெக்ட்டா வந்துருச்சு. இந்த 1/4 நாள ஏன் விடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த 1/4 நாள ஒரு நாளினுடைய கணக்குல எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏதாவது ஒரு மாசத்துல அத சேர்த்த முடியுமா? அததான் அங்க என்ன சொல்றாருன்னா, வருஷத்தின் நாட்கள்ல அது வரலாம். மாசத்தின் நாட்கள்ல அது வரக்கூடாது. பிப்ரவரி 29 எல்லா வருஷமும் வருதா? வருதா வரலைங்களா? 4 மாசத்துக்கு ஒரு தடவ வருதா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவ வருது. சரிங்களா? அப்ப 4 வருஷத்துக்கு ஒரு தடவ வருது அப்படின்னா, அது எதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்பன்னா? வருஷத்தின் நாட்கள்ல அது வந்துருச்சுங்களா இல்லைங்களா? ஆனா, பிப்ரவரி 29 மாச கணக்குல 3 வருஷத்துக்கு ஒரு தடவ வருதுங்களா இல்லைங்களா? வரல. எல்லா மாசமும் எல்லா வருஷமும் வருதுங்களா? வரல. இப்ப பாருங்க அப்ப அந்த இப்ப பாருங்க அப்ப அந்த 4 நாள் இருக்கு இல்லைங்களா? 4 நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, 4 நாள் 4 நாளா போட்டு ஒரு நாளுக்கு எத்தன எத்தன கால் தேவை? 4.
அப்பன்னா ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து அந்த லீப் இயர் வருது அப்படின்னா, அந்த 4 காலையும் சேர்த்து ஒரே நாளா ஆக்கி எங்க கொண்டு வந்துட்டாங்க? பிப்ரவரி 29ஆ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப வருஷத்துல அந்த நாள் வந்துருச்சா? மாசத்துல அந்த 1 வருஷம் மட்டும் தான் என்ன ஆகுது? அந்த நாள் வருது. அப்ப மீதி 3 வருஷமும் அந்த நாள் எங்க போயிடுச்சு? அததான் யோபு கேட்கிறாரு. என்னன்னா, இந்த 3 வருஷமும் இந்த கால் நாள வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல எடுத்துடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனே உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கேப் இந்த மாரி கிடைச்சதுன்னா, என்னுடைய பிறந்த நாள் என்ன பண்ணிருங்க? என்னுடைய பிறந்த நாள் என்ன பண்ண சொல்றாரு? இந்த கேப் கிடைச்சு தூக்குற மாரி என்னுடைய பிறந்த நாள என்ன பண்ணிருங்க? தூக்கிருங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லீப் வருடம் பூமியின் சுற்றுப்பாதை ஒரு வருடத்திற்கு சரியாக 365 5.25 நாட்கள் ஆக இல்லாததால் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு நாள் கூடுதலாக சேர்க்கப்படும் ஒரு வருடமாகும். இது பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளாக, அதாவது 29 நாளாக சேர்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இந்த ஒரு நாள் தூக்கிட்டாங்க இல்லைங்களா? மீதி 3 வருஷத்துல, அந்த மாரி என் பிறந்த நாளையும் என்ன பண்ணிருங்க? தூக்கிருங்க அப்படின்றது தான் யோபுவினுடைய கேள்வியா காணப்படுது. இந்த மாரி யார் யோசிப்பீங்க? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்ப பாருங்க அப்ப அவருடைய இமேஜினேஷனுடைய உச்சகட்டத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தன்னுடைய மரணம் அந்த இடத்துல நிகழணும். நான் பிறக்கவே கூடாதுன்றதுக்கோசரம், எந்த அளவுக்கு யோசிச்சு அங்க பேசக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. அடுத்து 7வது வசனம் அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக. அந்த ராத்திரி எப்படி இருக்கணுமா? தனிமையாக இருக்கணுமா? ராத்திரி எப்படி தனிமையா இருக்கும்? மனுஷன் தனியா இருப்பான். இந்த ஹால் நாமெல்லாம் யாருமே இல்லன்னா எப்படி இருக்கும்? தனியா இருக்கும். இந்த சேர் அப்படி தூக்கிட்டு போய் வெளியில போட்டோம்னா, அது எப்படி இருக்கும்? தனியா இருக்கும். ராத்திரி எப்படி தனியா இருக்கும்? அந்த ராத்திரி எத சொல்றாருன்னு அர்த்தம்? அவருடைய பிறந்த நாள சொல்றாரு. அந்த பிறந்த நாள் எப்படி இருக்கணுமா? தனிமையா இருக்கணுமாமா. எப்படி தனியா இருக்கும்? ஆர்சி. அவ்விர விரவு வெறுமையற்று பாழாகட்டும். சோ பாருங்க அவ்விரவு எப்படி இருக்கணுமா? வெறுமையுற்று வெறுமையற்று பாழாகட்டும். யுற்று. வெறுமைனா என்ன? வெறுமைனா என்னல்ல? ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அந்த நாள்ல என்ன பண்ணக்கூடாதாமா? ஒண்ணுமே நடக்கக்கூடாது. ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா, நானும் என்ன பண்ண மாட்டேன்? பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த நாள் வெறுமையற்று இருந்துச்சு அப்படின்னா, எந்த வேலையும் பூமியில நடக்காது. யாரும் வீட்ட விட்டு வெளிய வரமாட்டாங்க. எல்லாருமே தூங்குற நிலைமையிலேயே இருப்பாங்க. நானும் என்ன பண்ண மாட்டேன்? பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. அடுத்த வார்த்தைய கவனிங்க. மகிழ்ச்சி ஒலி ஒன்றும் அதில் என்ன பண்ணக்கூடாதாமா? எழுந்திருக்காதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாள்ல என்னவே இருக்கக்கூடாதாமா? என்னவே இருக்கக்கூடாதாம்? மகிழ்ச்சி ஒலி சந்தோஷம் யாருமே சிரிக்கவே கூடாதாம். அததான் அங்க என்ன பண்றாருங்க அவரு? எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறாரு. ஏன் அந்த மாரி சொல்றாரு? இவருக்கு தான் கஷ்டகாலம். அந்த இடத்துல பொழுதன்னைக்கும் வந்து இந்த மாரி உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் மகிழ்ச்சியா இல்ல. மற்றவர்களும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்? அந்த அளவுக்கு? சரி, ஓகே. உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப நான் வந்து மே 19ஆம் தேதி பொறந்துட்டேன். நான் பிறந்த நாள் அன்னைக்கு நான் மட்டும் தான் பொறந்திருப்பேனா? வேற யாரும் பொறந்திருப்பாங்க. இந்த உலகத்துல அநேக குழந்தைகள் பிறந்திருக்கும். இப்ப யோபுவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு யோபு மட்டுமா பிறந்திருப்பாரு? இல்லல்ல. மற்ற குழந்தைகளும் பிறந்திருப்பாங்கல்ல. இப்ப ஒருவேளை தேவன் அந்த நாள இந்த உலகத்திலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய பிறந்த நாள்லாம் என்ன ஆயிரும்? இல்லாம போயிரும். அப்ப அந்த மாரி போயிடுச்சு அப்படின்னா, அவர்களுடைய சந்தோஷ நாள் என்ன ஆயிரும்? இல்லாம போயிரும். அப்ப தேவனே, நான் பிறக்காம இருக்கும்போது, மற்ற யாருமே பிறக்காம இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்தோஷம் என்ன ஆவாது அன்னைக்கு? என்ன ஆவாது? எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. நான் பிறந்த நாள் அன்னைக்கு மற்றவர்களும் பிறக்காம இருந்துட்டாங்கன்னா, ஒருவேளை நீங்க நாள தூக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய சந்தோஷம்லாம் என்ன ஆயிரும் அன்னைக்கு? இல்லாம போயிரும் இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க தேவனே, அன்னைக்கு நான் பிறக்காத இருக்கிற மாரி, மற்றவங்களையும் என்ன பண்ணாதீங்க நீங்க? பிறக்க விட்டுறாதீங்க. அப்படி நீங்க பிறக்க விடாம இருந்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய சந்தோஷம்லாம் அன்னைக்கு நாள்ல இருந்து என்ன ஆவாதுங்க? போவாது. அதனால தேவன் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி ஒலி ஒன்றும் அந்த நாள்ல என்ன பண்ண வேணாம்? இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க அங்க? சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்?
யோபு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய 3வது பாடம் என்ன? நான் சொன்னது தான் ஆன்ஸரு. நமக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. ஸோ 3வது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அதர்ஸ் ப்ராப்ளம் ஈவன் இன் ட்ராஜடி. அதாவது அந்த மாரி கஷ்டமான காலங்கள்ல சூழ்நிலையிலயும் மற்றவர்களுடைய அந்த காரியத்தை யோசித்து பார்க்கக்கூடியவராக யோபு என்ன பண்றாருங்க? இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது என்னைக்காவது மற்றவர்கள பத்தி யோசிச்சு பார்த்திருப்போமா? பசிக்குது, சாப்பாடு இல்ல. இப்பயே நீங்க எத்தன பேர் நெனச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பசிக்குது, சாப்பாடு இல்ல. சரிங்களா? எனக்கு மட்டும் பசிக்குது இப்ப. முன்னாடி கண்ணு முன்னாடி 2டே 2 இட்லி தான் இருக்குது. சுத்தி 4 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? சத்தமில்லாம அந்த 2 இட்லி தூக்கிட்டு போய் என்ன பண்ணிருவோம்? தனியா உட்கார்ந்து சாப்பிடணும்னு தான் என்னுடைய மனசு என்ன பண்ணும்? சொல்லும். ஏன்? சுயநலம். ஆனா பாருங்க, எதுவுமே இல்லாத யோபு தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில மற்றவர்களுடைய காரியத்தை, மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பத்தி என்ன பண்றாருங்க? யோசித்து பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. நாம என்னைக்காவது நம்மளுடைய ட்ராஜடியான சிச்சுவேஷன்ஸ்ல மற்றவர்களை பத்தி யோசிச்சு பார்த்திருப்போமா? அவங்களுக்கு என்ன ஆனா பரவால்ல, நமக்கு என்ன? நாம நல்லா இருந்தா போதும். அப்படின்ற மாரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகும்? வரக்கூடியதாக இருக்கும். புது சிருஷ்டிகளும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்மளுமே எப்படிதான் இருக்கோம் அப்படின்னா, அநேக இடங்கள்ல சுயநலங்களை நம்ம மேற்கொள்ளக்கூடியவர்களாக இல்லாம, அந்த சுயநலங்களுக்குள்ளாக கடந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோபுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய 3வது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, துயர சம்பவங்களிலும் மற்றவர்களுடைய பிரச்சனைய என்ன பண்றாருங்க? புரிந்து கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது 8வது வசனம். நாளை சபிக்கிறவர்களும், தீயாத்தானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. என்ன சொல்றார்? நாளை சபிக்கிறவர்களும், திவ்யாத்தானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சப் சபிப்பார்களாக. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு நேரம் இவரு மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இவ்வளவு நேரம் இவரு மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சப் நேரம் ஆவ உங்களுக்கும் பசிக்குதுன்னு நெனைக்கிறேன். அப்ப இவ்வளவு நேரம் இவரு மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய பிறந்த நாள? தபித்துக் கொள்ளக்கூடியவரா காணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப என்ன பண்றாரா? ஆள் சேர்த்துறாரு, கேங் சேர்த்துறாரு. யார யார சேர்த்துறாரு இப்ப? ஆர்சில வாசி. பகலை பழிப்போரும் லிவியதானை தூண்டி எழுப்புவோரும் அதனை சோ பழிக்கட்டும். பாருங்க 2 கேங் அங்க கூப்பிடக்கூடியவரா காணப்படுறாரு. முதல்ல யார கூப்பிடுறாரு? பகலை பழிக்கிறவர்கள அவங்க என்ன பண்றாருங்க முதல்ல? கூப்பிடக்கூடியவரா காணப்படுறாரு. 2வது யார கூப்பிடுறாரு? லிவியாத்தானை தூண்டி எழுப்பக்கூடியவர்கள கூப்பிடக்கூடியவரா காணப்படுறாரு. 2 பேரையுமே அந்த இடத்துல எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா, தன்னுடைய பிறந்த நாள எதுக்கோசரம் கூப்பிடுறாரு? சபிக்கிறதுக்கோசரம் கூப்பிடக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யார் இந்த 2 கேங் சொல்லுங்க? இந்த 2 பேத்தையும் தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல. பகலை பழிப்போர் முதல்ல. பகலை பழிப்போர் யார்? மார்க்கரா? இதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனம் வந்து ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. இத நம்ம வேற டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கலாம் பாருங்க. ரோதரம். Let day curses denounce it, those skilled in rousing the dragon of the sky. என்ன சொல்றாருங்க? லெட் த டே கர்சஸ் டினவுன்ஸ் இட். அதாவது நாளை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணட்டுமா? அதை சபிக்கட்டும். தோஸ் ஸ்கில்ட் இன் ரவுசிங் த டிராகன் ஆஃப் த ஸ்கை. ஆனா திருவிழியத்திலயும் தமிழ்லயும் வாசிக்கும்போது என்ன போட்டிருந்தாங்க அங்க? லிவியாத்தான் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது? டிராகன் ஆஃப் த ஸ்கைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல லிவியாத்தான்னா என்ன? லிவியாத்தான்னா என்ன? ராட்சச மிருகமா? லிவியாத்தான்னா என்ன? சரி நீங்க ரொம்ப யோசிக்கிறனால அது 2ண்ட் பார்ட்ல வரலாம். முதல்ல 1 பார்ட் முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியா முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சோ முதல்ல டே கர்சஸ் டினவுன்ஸ் இட்ன்னு இருக்குல்ல, அத மத்த டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கலாம் பாருங்க. NIV ல வாசிங்க. May those who curse days curse that day, those who are ready to rouse Leviathan. இப்ப பாருங்க, மே தோஸ் ஹூ கர்ஸ் டேஸ் கர்ஸ் தட் டே. அதாவது நாளை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணட்டும்? வந்து சபிக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? இதையும் நல்லா கவனிங்க. ரோதராம் பைபிள்ல என்ன போட்டிருந்துச்சு? லிவியாத்தான்ன்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருந்துச்சு? டிராகன்னு போட்டிருந்துச்சு. இங்க NIV-ல என்ன போட்டிருக்குது? லிவியாத்தான்னே அப்படியே போட்டாங்க. இதே KJV நம்ம பைபிள் நம்ம யூஸ் பண்ற பைபிள பாருங்க.
Let them curse it that curse the day, who are ready to raise up their mourning. என்னன்னு போட்டிருக்காங்க? Who are ready to raise up their mourning. லிவியாத்தானுக்கும், டிராகனுக்கும், மோர்னிங்குக்கும் 3 டிரான்ஸ்லேஷன் வாசிச்சோம். 3லயுமே 3 பேரு எப்படி போட்டிருக்காங்க? தமிழ்ல லிவியாத்தான்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல ரோதராம்ல பார்த்தா டிராகன்னு போட்டிருக்காங்க. NIVல பார்த்தா லிவியாத்தான்னு அப்படியே போட்டாங்க. KJVல பார்த்தா மோர்னிங்ன்னு போட்டிருக்காங்க. மோர்னிங்னா என்ன? புலம்பல். புலம்புறதற்கும் லிவியாத்தானுக்கும் டிராகனுக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே சம்பந்தம் இல்ல தானே? உண்மையிலேயுமே எதுவுமே சம்பந்தம் இல்ல. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நாளை சபிக்கிறவர்கள் சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அத நம்ம முதல்ல பார்த்துடலாம் பாருங்க. யார் இந்த நாளை சபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஆரம்ப காலகட்ட எத்தியோப்பியர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஒரு பகல் நேரம் அந்த இடத்துல சூரியனுடைய உச்சக்கட்ட தாக்கம் இந்த பூமியின் மேல இருக்கும்போது, சூரிய கதிர்கள் அவங்க மேல படும்போது அவங்களால அத என்ன பண்ணிக்க முடியாதாமா? ஏற்றுக்கொள்ள முடியாதாம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு குரூப் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து சூரியன என்ன பண்ண சொல்லுவாங்களாமா? திட்ட சொல்லுவாங்களாம். எதுக்கு இந்த மாரி வந்து பூமி மேல எங்க மேல இவ்ளோ கஷ்டப்படுத்தி வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா? திட்ட சொல்லுவாங்களாம். ஆரம்ப காலத்து எத்தியோப்பியர்கள் இத செஞ்சிருக்காங்க. இந்த கல்ச்சர் எங்க இருந்து வந்திருக்குது? கலாச்சாரம் எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, பாபிலோனிய கல்ச்சர்ல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னும்போது, டிரைவ் ஆயி இங்க வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியவர்களா காணப்படுறோம். இந்த மாரி சபிக்கக்கூடிய வகுப்பார் வேதாகமத்துல இருக்காங்களா? சபிக்கிறவங்கன்னா பொதுவா நம்ம யார எடுத்துக்கொள்ளலாம்? யார் சபிப்பா? சரி உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்றேன். உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்ட. அவங்கள சபிக்கணும். யார கூப்பிடுவீங்க? உலகத்துல சொல்லுங்க. உலகத்துல பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சண்ட போட்டுக்கிறாங்கல்ல. அப்படி சண்ட போடும்போது, "உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் உன்னைய வந்து ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி யார கூட்டின்னு வருவாங்க? அவங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு யார கூட்டின்னு வருவாங்க? மந்திரவாதிகள். அவங்கள தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மந்திரவாதிகள் இருக்காங்க இல்லையா? எத்தியோப்பிய மந்திரவாதிகள், அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, சூரியனையே சபிச்சுருவாங்களாம். அப்படின்னு அந்த ஜனங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஜனங்களும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க சபிச்சா என்ன ஆயிரும்? நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்களா இல்லைங்களா? அந்த மாரி யோபுவும் தன்னுடைய கவிதை பாணியில, இந்த மாரி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து சபிச்சா, தன்னுடைய பிறந்த நாள் என்ன ஆயிருமா? தப்பிச்சு போயிருமா, இவரு என்ன பண்ண மாட்டாராமா? பிறந்திற மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் அங்க சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு. 2வது பார்ட் பாருங்க. அதுக்கு முன்பாக நான் ஏற்கனவே கேட்டத சொல்லுங்க. வேதாகமத்துல சபிக்கிற வகுப்பார் இருந்திருக்காங்களா இல்லீங்களா? யாரு? இஸ்ரவேலர்களா? ஒரு ராஜா ஒருத்தர கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து நீங்க போய் சபிங்கன்னு சொல்லு. பிழையாம தான் சபிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது யாரு? இப்ப பாருங்க பாலாக் ராஜா அங்க என்ன பண்றாருன்னா, கூப்பிடக்கூடியவரா காணப்படுறாரு. பாருங்க வேதாகமத்திலே அந்த சம்பவங்கள் இருக்கு. வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 22:6 வாசிங்க. அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். பாருங்க வேதத்திலேயே இந்த மாரி மந்திரவாதத்தை, அதாவது வந்து மாந்திரீகத்தை நம்பக்கூடிய வகுப்பார்ல என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஏன்னா இவர் சபிச்சா என்ன ஆயிருவாங்களாமா? சபிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா நடந்தது வேற மாரி அந்த இடத்துல நடந்துருச்சு. ஆனா பாருங்க நம்பப்படுறது என்ன அப்படின்னா வந்து, வேதத்திலயும் நம்புறதுக்கு என்ன பண்றாங்க? சபிச்சா சபிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப 2வது காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்துக்கு வரலாம். லிவியாத்தான்னா என்ன? நீங்க ஒருவேள Googleல போய் லிவியாத்தான்னா என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, என்ன இல்ல இந்த பிக்சர் போடுங்க. முன்னாடி முன்னாடி. ஆ. நீங்க Googleல வந்து லிவியாத்தான் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த பிக்சர் தான் பெரும்பாலாக வரும். என்னது? திமிங்கலமா? ஆரம்ப காலகட்டங்கள்ல மெகலடான் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமிங்கலம். சாரி திமிங்கலம். சுறா மீன். மெகலடான் அப்படின்னு சொல்லி ஒரு சுறா இருந்துச்சு. அந்த சுறாவுக்கு நிகராக இந்த லிவியாத்தானை அங்க பேசக்கூடியவராக காணப்படுறாங்க. ஆரம்பத்திலேயே இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடல் உயிரினம் மெகலடான் தான். அந்த மெகலடானுக்கு ஈக்குவலா இந்த லிவியாதான் வாழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி Google சொல்லுது.
ஆனா பாருங்க, இங்க வேதாகமத்தை நாம பார்க்கும்போது, லிவியாதான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ரோதராம் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, என்னன்னு போட்டிருந்துச்சு? அந்த ரோதராம் டிரான்ஸ்லேஷன். "தோஸ் ஹூ ஸ்கில்ட் இன் ரவுசிங் த டிராகன் ஆஃப் த ஸ்கை" அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. லிவியாத்தானுக்கும், டிராகனுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? சரி இப்ப கூகுள் சொல்றத வச்சு, கூகுள் சொல்றது தான் கரெக்ட்ன்னு சொல்லி நம்ப முடியுமா? உறுதி வேணும் அதுக்கு. கன்கார்டன்ஸ் பார்க்கலாம் பாருங்க. Leviathan, sea monster, dragon, large aquatic animal, perhaps the extinct இப்ப dinosaur, பாருங்க கன்கார்டன்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, லிவியாதான், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்களாம்? sea ஸீ monster. மான்ஸ்டர். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? டிராகன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜ் அக்வாட்டிக் அனிமல். சோ பாருங்க, ஸீ மான்ஸ்டர்ன்றது கடல்ல வாழ்றது. டிராகன்ன்றது ஒரு உயிரினம் தனி. அடுத்தது பாருங்க லார்ஜ் அக்வாட்டிக் அனிமல். எதுவுமே அந்த இடத்துல என்ன ஆவல? ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சு போகல. ஆனா அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. Serpent. சர்பட் அப்படி சொல்லி சொல்றா இல்லைங்களா? அப்புறம் பாருங்க. Fig- Figuratively, the constellation of the dragon, also a symbol of Babylon. ஃபிகரேட்டிவ்லி தி கான்ஸ்டலேஷன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ரோதராம் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? தோஸ் ஹூ ஸ்கில்ட் இன் ரவுசிங் த டிராகன் ஆஃப் த ஸ்கை. கன்கார்டன்ஸை பொருத்தி நம்ம பார்க்கும்போது ரோதராம் டிரான்ஸ்லேஷன் நமக்கு என்ன ஆகுது? ஒத்து போகுதுங்களா இல்லைங்களா? ஆனா பாருங்க லிவியாதான் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஸீ மான்ஸ்டர் தான் வருது. ஆனா டிராகன் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கன்கார்டன்ஸ்க்கு என்ன ஆகுது? ஒத்து போதா இல்லைங்களா? Hmm. சோ பாருங்க இப்ப லிவியாத்தான்னா உண்மையிலேயுமே அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஃபிகரேட்டிவ்லி த கான்ஸ்டலேஷன் ஆஃப் த டிராகன் அப்படின்ற H3867ன்ற அந்த வார்த்தை நமக்கு சரியான முறையில ஒத்து போகக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கான்ஸ்டலேஷன்னா என்ன? கான்ஸ்டலேஷன்னா நட்சத்திர கூட்டம். நட்சத்திரங்கள் எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். சரிங்களா? அப்ப லிவியாத்தான்ன்றது கூகுள் என்ன சொல்லுது? கடல்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஆனா கன்கார்டன்ஸ் என்ன சொல்லுது? வானத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றது. அப்ப எத நம்புறது? சோ பாருங்க அப்ப ரவுசிங் த டிராகன் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லி சொல்றது தான் நம்ம ரோதராமோட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும். சோ வானத்துல நம்ம பார்க்கும்போது வந்து கான்ஸ்டலேஷன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டிராகோ கான்ஸ்டலேஷன்னே வந்து அதுல வரும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். சோ டிராகோ கான்ஸ்டலேஷன் வானத்துல இப்படிதான் இருக்கும். இது நார்த் போல்ல தான் பார்க்க முடியும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்க முடியாது. சோ அது வானத்துல இப்படி இருக்கும். இந்த மாரி நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று அந்த இடத்துல வந்து வேற வேற இடத்துல இருக்கும். அதுக்கு ஒரு இமேஜினரி லைன் போட்டோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஒரு இதுக்குள்ள வரும். அதுக்கு ஒரு வடிவம் குடுத்தோம் அப்படின்னா, என்ன வடிவம் வருது அப்படின்னா, இந்த மாரி வந்து ஒரு வடிவம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? கான்ஸ்டலேஷன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். டிராகன்னா என்ன? ராட்சசம். டிராகன்னா என்ன? இந்த உலகத்துல உண்மையாலுமே டிராகன் இருந்துச்சா? இருந்துச்சா? ஐய்யய்யோ! டிராகன் அப்படின்ற ஒரு உயிரினம் வாழ்ந்ததற்கு எந்த விதமான சுவடுகளும் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் வேணும் இல்லையா? அந்த மாரி எந்த விதமான சுவடுகளும் கிடையாது. அதுக்கும் நான் பின்னாடி சொல்றேன். சோ, சுவடுகள் டிராகனுக்கு இல்ல. ஆனா, ஒரு விலங்குக்கு இருக்கு. நீங்க அடுத்து இதுதான் டிராகனோட இமேஜ். சரிங்களா? இப்ப டிராகன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல வாழல அப்படின்னும்போது, இந்த மாரி வேற ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்குது. என்னது சொல்லுங்க? இதுக்கு இதுக்கு இந்த இந்த முடியெல்லாம், கால்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் தூக்கிட்டா என்ன வரும்? அதுதான் அந்த பின்னாடி போடுங்க. இப்ப பாருங்க, நம்ப கன்கார்டன்ஸ்ல பார்க்கும்போது, எ லார்ஜ் செர்பென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு கவனிச்சீங்களா? ஏன்னா, டிராகன்னு ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இல்ல. பாம்பு இருந்துச்சா இல்லையா? ஆல்சோ எ சிம்பிள் ஆஃப் பாபிலோன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? இந்த பாபிலோனியர்கள் ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இமேஜினரி பண்ணி ஒரு லைன் போட்டு, இந்த மாரி ஒரு உயிரினத்த அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அவங்க கொண்டு வந்து உண்மையிலேயே வந்து டிராகோ கான்ஸ்டலேஷன் தான். அந்த டிராகோ கான்ஸ்டலேஷனுக்கு வந்து கன்கார்டன்ஸ்ல பார்க்கும்போது எ லார்ஜ் செர்பென்ட்ன்னு தான் குடுக்கப்பட்டிருக்குது. ஆனா,
இந்த உலகத்துல மனிதர்கள் அத எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நாளடைவுல அந்த விலங்கை பாம்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு டிராகனாக அந்த இடத்துல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, எ லார்ஜ் செர்பென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. செர்பென்ட் எதை அடையாளப்படுத்தக்கூடியதா காணப்படுது? பாம்பு. பாம்பு எதை அடையாளப்படுத்துது? சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியதா காணப்படுது. சாத்தானுக்கு வானத்துல நட்சத்திரம் இருக்குங்களா? இல்லைங்களா? தீர்க்க தரிசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். அப்பன்னா, நம்ப ரோதராம் டிரான்ஸ்லேஷன் நமக்கு என்ன ஆகுது இப்ப? மேட்ச் ஆகுதுங்களா? இல்லைங்களா? சோ, சர்ப்ப நட்சத்திரம் வானத்துல இருக்குதுன்றதுக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்குங்களா? இல்லைங்களா? இருக்கு. இப்ப பாருங்க அப்ப, சர்ப்ப நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, அந்த சர்ப்பம் எதை அடையாளப்படுத்துது? சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற காரணத்து நிமித்தமாக தான், பின்னாடி சாத்தானை குறிச்சு தேவன் யோபுகிட்ட பேசும்போது, எதை அடையாளப்படுத்தி பேசுறாரு? சாத்தானை குறிச்சு யோபுகிட்ட பின்னாடி பேசுவாரு. 37வது அதிகாரம், 38 அதிகாரத்துல பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு. என்னது? லெவியாதான் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவரா காணப்படுவாரு. அதனால தான் இங்க அந்த வார்த்தைய போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப சாத்தான் தான் இந்த சாத்தான் தான் இந்த சர்ப்ப நட்சத்திரத்துக்கு அடையாளமா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சாத்தானுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சாத்தான் என்ன பண்ணுவாரு? இருக்கிறது எல்லா விஷயத்தையும் எப்படி பார்த்துவாரு? உண்மைய என்ன சொல்லுவாரு? மறை பொய்ன்னு சொல்லிருவாரு. பொய்ய என்ன பண்ணுவாரு? இல்லாதது என்னன்னு சொல்லுவாரு? இருக்கிறது என்னன்னு சொல்லுவாரு? இல்லன்னு சொல்லி சொல்லுவாரு. அததான் இந்த உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த வானியல் விஷயங்களை எல்லாம் யாரு பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஆஸ்ட்ராலஜர்ஸ், அஸ்ட்ரானமி பார்க்கிறவங்க தான் அங்க பார்த்திருப்பாங்க. அது பாபிலோனுக்கு பேர் போன ஒரு கலாச்சாரமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப பாபிலோனியர்களுக்கு இது பேர் போன கலாச்சாரமா இருக்கிற காரணத்தினால, அந்த இடத்துல சர்ப்ப நட்சத்திரத்தை அங்க வந்து அவங்க இப்படி எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னும்போது வந்து, கெட்ட சகுனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த கெட்ட சகுனங்களுக்கெல்லாம் இந்த சர்ப்ப நட்சத்திரத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயன்படுத்தக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சர்ப்ப நட்சத்திரம் அன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த நாள் என்ன நாளாம்? என்ன நாளாம்? அது கெட்ட நாளு அப்படின்றது அர்த்தமா. இப்ப யோபு ஏன் சர்ப்ப அதாவது லிவியாத்தானை எலும்ப பண்ணுகிறவர்கள்ன்னு ஏன் அந்த வார்த்தைய அங்க சொல்றாரு? இந்த மந்திரவாதிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சபிச்சு அந்த லிவியாத்தானினுடைய அந்த நட்சத்திரத்த சர்ப்ப நட்சத்திரத்த கொண்டு வந்து அன்னைக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நாள் என்ன ஆயிருமா? சபிக்கப்பட்ட நாள் ஆயிருமா? அப்படி சபிக்கப்பட்ட நாள்ல எது நல்லதாவது நடக்குமா? அப்ப இவரு என்ன பண்ணியிருக்க மாட்டாராமா? அத தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கா இவ்வளவு நேரம் பேசுனீங்கன்னு கேட்கிறீங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சாத்தான் உள்ளத இல்லன்னு சொல்லி சொல்லுவார்ல, பிரதர் கேட்டார் இல்லைங்களா? சைனா, ஜப்பான்லலாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப உள்ளத இல்லன்னு சொல்லி சொல்றதுக்கு இதுக்கு தான் அர்த்தம். என்ன அப்படின்னா, இந்த லார்ஜ் செர்பென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்ப தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏற்றார் போல வடிவமைச்சு, அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலே அந்த இடத்துல நியமிச்சு, டிராகன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி சைனாலயும், ஜப்பானையும் அந்த இடத்துல கொண்டாடக்கூடியவர்களாக, டிராகன் அப்படின்ற ஒரு கடவுளையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வச்சிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா, அது யாருக்கு அடையாளமா இருக்குது? சாத்தானுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப சாத்தான அவங்க வணங்கணும் அப்படின்னா, சாத்தான நேரடியாக வணங்க விட்டுருவாங்களா? அதுக்கு ஒரு அடையாளம் தேவை இல்லையா? அதுதான் இந்த டிராகன். இந்தியாவுல வணங்குறாங்களா இல்லீங்களா? எங்க ஒரு நல்ல பாம்ப வூட்ல அடிச்சிருங்க பாக்கலாம். வீட்டு ஓனர் உங்கள இருக்கவே விடமாட்டாரு. இப்ப பாருங்க அப்ப, இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும், இந்த பாம்பை அந்த இடத்துல வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் என்ன இருக்குதுங்க? காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது தமிழ்நாட்டையும், இந்தியாவையும் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகம். 5 தல நாகன்றாங்க, 10 தல நாகன்றாங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கடவுளாக வணங்குறாங்க. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாமே சாத்தானுடைய தந்திரங்கள். அதனால தான் அந்த இடத்துல சர்ப்ப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவர்களா காணப்பட்டோம். சர்ப்ப நட்சத்திரம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது வந்து பாம்பினுடைய சுழற்சி முறையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது வந்து சாத்தானுக்கு ஒப்புமையாக இருக்கிற காரணத்து நிமித்தமாக தன்னை வணங்குவதற்கோசரம், சாத்தான் இந்த உலக ஜனங்களினுடைய கண்களை என்ன பண்ணிட்டாரு இப்ப? குருடாக்கி தன்னை வணங்குறதுக்கு இந்த மாரிலாம் அவர் செஞ்சுட்டாரு. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாமே பாபிலோனிய கலாச்சாரத்திலிருந்து மருவி வந்த காரியங்களா காணப்படுது அப்படின்னு சொல்லி சோ இதுதான் இந்த 8வது வசனத்தினுடைய காரியங்களாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. இப்ப சோர்சஸ் ஆஃப் லைட் சொல்லுங்க.
வெளிச்சம் இந்த உலகத்துல படுறதற்கு என்னென்ன உபகரணங்கள் பயன்படுது? சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரம். சோ, சூரியனும், சந்திரனும் தான் ஏற்கனவே அந்தகாரப்படுத்தி இவரு வச்சுட்டாரு. பொழுது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒண்ண மட்டும் விட்டுட்டாரு. எத விட்டுட்டாரு? நட்சத்திரத்த மட்டும் விட்டுட்டாரு. அத மறந்துட்டாரு போல. அத இந்த வசனத்துல திருப்பி சொல்றாரு பாருங்க. 9வது வசனம். அதன் அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு, அதை எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும், விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. சோ பாருங்க, அதின் அஸ்தம காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் என்ன ஆயிரணுங்களாம்? இருண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அடுத்தது, அது எதிர்பார்த்த வெளிச்சம் உண்டாகாமலும், விடியற் காலத்து வெளுப்பு அதை காணாமலும். எதை காணாமல் இருக்கணுமா? அந்த நாளை காணாம இருக்கணுமா? சாயங்காலம் நட்சத்திரமும் வரக்கூடாதாமா? விடியற் காலையில எதுவும் வரக்கூடாதாமா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் என்ன ஆகக்கூடாதாமா? வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இத கேஜேவில வாசிக்கலாம் பாருங்க. Let the stars of the twilight thereof be dark, let it look for light but have none, neither let it see the dawning of the day. சோ பாருங்க, let the stars of the twilight therefore to be dark. அதாவது இந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தினுடைய காரியங்கள் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. பட் ஹேவ் நன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது வரணும்னு நினைச்சாலும் அது என்ன பண்ண முடியாதாமா? வரக்கூடாதாமா. ஏன் நட்சத்திரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாரு? நட்சத்திரத்த வெளிச்சத்த வச்சு என்ன பண்ண போறாங்க? பௌர்ணமி அன்னைக்கு வெளிச்சமா இருக்குமா? சரி, அமாவாசை அன்னைக்கு வெளிச்சமா இருக்குமா? இருக்காதா? அமாவாசை அன்னைக்கு வெளிச்சம் உலகத்துல இருக்குமா? இருக்காதா? எப்படி இருக்கும்? ஆ எப்படி இருக்கும்னா, நட்சத்திரத்தின் மூலியமா. அந்த நட்சத்திரத்த பயன்படுத்தி ஒரு சிலர் தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. யார் யார் செய்வாங்க சொல்லுங்க? கடல் வணிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கடல்ல பிரயாணம் பண்ணும்போது, அவங்களுக்கு தேவையான அந்த திசையில போகறதுக்கு அவங்க ஒரு விஷயத்த பயன்படுத்துவாங்க. எத? நட்சத்திரத்த பயன்படுத்துவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில வந்து எது காம்பஸ். இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு அப்படின்னும்போது, இந்த சாஸ்திரிகள்லாம் எத பார்த்து போனாங்க? அப்ப அந்த வேலைய செய்கிறவர்களுக்கு நட்சத்திரம் உபயோகப்படுதுங்களா? இல்லைங்களா? அவங்க கூட என்ன பண்ணக்கூடாதாமா? அந்த வேலைய செய்யக்கூடாதாம். அதனால என்ன பண்ண சொல்றாருங்க, அந்த நட்சத்திரம் கூட என்ன பண்ணக்கூடாதாமா? வரக்கூடாது. அப்பன்னா யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? விடியற் கால வெளுப்பை என்ன பண்ணக்கூடாதாம் அது? பார்க்கக்கூடாதாம். ஏன்னா நட்சத்திரம் ராத்திரியோட போயிரும். காலையில விடியும்ல. சூரியன் வரதற்கு முன்பாக சூரியன தான் வர வேண்டாம்னு சொல்ட்டாரு. சூரியன் வரலனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு வெளுப்பு வரும்ல. அது என்னது? இந்த மாரி வரும்ல. அது எங்கிருந்து வருது? இதுக்கு பேரு டான் அப்படின்னு சொல்லுவாங்க. விடிய காலத்து வெளுப்புன்னு சொல்லுவாங்க. அது எதுல இருந்து வருது? சூரியன்ல இருந்து தான் வருது. சரிங்களா? சூரியன் மேல வந்தா தான் வந்து அந்த இடத்துல வெளிச்சம் பெருசா வருது. அதனால வந்து மேல அட்லீஸ்ட் இந்த டானாவது வரட்டும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். ஒரு 5:30 மணி 4 மணிக்கு 5:30 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கும்போது, ஒரு நைட்டாவும் இருக்காது. ரொம்ப டார்க்காவும் இருக்காது. ரொம்ப வெளிச்சமாவும் இருக்காது. ஆனா ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டுக்கு பேரு தான் என்னன்னா, டான். இது கூட என்ன பண்ண வேணாமாமா? அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா முடிவுல, வெளிச்சம்ன்னு சொல்லி நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கிறீங்களோ, அந்த மாரி எந்த விஷயமும் என்ன பண்ணக்கூடாதாமா? இந்த உலகத்துல வரவே கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்டின்னா, அவருடைய பிறந்த நாள் என்னவாகணுமா? எளிமையா சொல்லணும்னா, அது நாசமா போகணும் அப்டின்றத தான் அவர் என்ன பண்றாருன்னா, அப்படிப்பட்ட வார்த்தைகள்ல அவர் பயன்படுத்தி, அந்த நாள் அன்னைக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி, என்னென்ன சோர்சஸ் ஆஃப் லைட்லாம் இருக்குதோ, அந்த லைட் அத்தனையும் என்ன பண்ணிருங்க? எடுத்து போட்டுருங்க அப்டின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்டின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து 10வது வசனம். நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும், என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்தது. என்ன சொல்றாரு? அடுத்தது. ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமல் போயிற்றே, என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமல் போயிற்று. என்ன சொல்ல வராரு? அவர் இருந்தார்ல அவருடைய தாயினுடைய கருப்பை. அத என்ன பண்ண சொல்றாரு? அத என்ன பண்ண சொல்றாருங்க? அடை அடைச்சு வைங்கன்னு சொல்றாரு. அத அடைக்காம இருந்தனால தான் அவர் என்ன பண்ணிட்டாராமா? பொறந் பொறந்துட்டாருன்னு சொல்றாரு. அத அடைச்சிருந்தா என்ன ஆயிருப்பாராம்? பிறந்திருக்காமயே இருந்திருப்பாராம். தாயினுடைய கருப்பைய அடைச்சுட்டா இவர் பிறந்திருக்காம இருப்பாரா? தாயினுடைய கருப்பைய அடைச்சுட்டா குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? பொறக்காதா? ஆப்பரேஷன் பண்ணி எடுத்துறலாம். ஓகே. தாயினுடைய கருப்பையை அடைத்தாலும் குழந்தை வெளியில வரும். எப்படி அப்டின்னா, தன்னால அத முட்டி மோதி என்ன ஆகும்?
வெளியில வந்து தான் தீரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை தாயினுடைய கருப்பைய நீங்க கைய வச்சு அடைச்சோ, இல்ல வந்து உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை சாவுதோ இல்லையோ, யார் செத்துருவா? தாய் செத்துருவாங்க. யோபுவினுடைய தாய் இறக்கிறத அவர் விரும்புறாரா? நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும், என் கண்கள் காண்கின்ற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்தது. இன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு நான் பொறந்தது தான். அப்ப என் தாயினுடைய கருப்பையிலேயே நான் இறந்துட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்? இந்த மாரி இருந்திருக்க மாட்டேன். அப்படின்னா, தாயினுடைய கருப்பையை எப்படி அடைக்கிறது? கருப்பைய அடைச்சுட்டா அந்த அம்மா செத்து போயிரும். யோபு அத விரும்பல. இவரு மட்டும் சாவணும், அவங்க அம்மா பிழைக்கணும். எப்படி? சொல்றீங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுங்க பிரதர். அழடான கர்ப்பமா இருந்துச்சுனாலும், அது அவரு முன்னாடியே இறந்திருக்கணுமே அப்பன்னா. அவரு என்ன சொல்றாரு? ஆன் தட் டே அந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவர் வந்து அத அடைக்க சொல்றாரு. ஏன்னா கரு எப்பயோ உருவாயிருச்சு. 10 மாசத்துக்கு முன்னாடி உருவாயிருச்சுல்ல. அவரு கேட்கறது அந்த நாள்ல இறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எப்படி? சொல்லுங்க சிஸ்டர். ஒரு பிக்சர் ஒண்ணு போட சொல்றேன். அத பார்த்துட்டு சொல்லுங்க. இத பார்த்து சொல்லுங்க. எத அடிச்சா குழந்தை மட்டும் சாவும், தாய் பிழைச்சுக்கும். சொல்லுங்க. ஆ பாருங்க. ஒரு தாய் கிட்ட இருந்து குழந்தை பிழைக்கிறதுக்கு எல்லா விதமான சோர்ஸஸும் எதன் மூலியமா போகுது? தொப்புள் கொடியின் மூலியமா. இப்ப தொப்புள் கொடிய வயித்துல இருக்கும்போதே அறுத்து போட்டா என்ன ஆகும்? குழந்தை இறந்துரும். அம்மா அம்மா பொழச்சுக்குவாங்க. குழந்தை மட்டும் என்ன ஆயிரும்? அததான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்கிறாரு. அந்த உம்பிலிக்கல் கார்ட் உடைய விஷயத்த என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, நான் வயித்துல இருக்கும்போதே என்னுடைய தாயினுடைய தொப்புள் கொடிய என்ன பண்ணிருங்க? அறுத்து போட்டுருங்க. நான் உள்ளுக்குள்ளேயே என்ன ஆயிருவேன்? இறந்து போயிருவேன். என் தாய்க்கு என்ன ஆவாது? ஒண்ணும் ஆவாது. அததான் அவர் என்ன பண்றாருன்னா, அங்க கேட்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப யோபு கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய 4வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாரி கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட தான் மட்டும் தான் சாவணுமா. அவங்க அம்மா என்ன ஆயிரணுமா? பிழைச்சிரணுமா. இப்ப பாருங்க இத எழுதும்போது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பிறப்பிற்கு பின் எப்படி எப்படியெல்லாம் வாழலாம் என்று இருக்கும் மனிதர்கள் மத்தியில், வாழும் நாட்களில் மற்றவர்களை குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில், தனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தின் மத்தியில் யாரையுமே காரணம் காட்டாத யோபுவினுடைய மெச்சூரிட்டி. அவரு எவ்வளவு மெச்சூர்டா அந்த இடத்துல வந்து நடந்திருந்தாரு அப்படின்னா, அவரு நெனச்சிருந்தாரு அப்படின்னா வந்து சாவணும் அப்படின்னா, அவரும் செத்துருக்கணும், அவங்க அம்மாவும் இறந்திருக்கணும்ல. ஆனா அவரு கேட்கறது பாருங்க, கவிதை பாணியா இருந்தாலும் எப்படி கேட்கிறாருன்னா, நான் மட்டும் இறக்கணும், யார் இறக்கக்கூடாது? எங்க அம்மா செத்துறக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நாம என்ன கத்துக்கிறோம் அதுல? இதுதான் போன பாயிண்ட்லயே பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட்ல இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, யோபுவினுடைய அந்த மெச்சூர்ட் லெவல். சோ, அந்த மெச்சூர்ட் லெவல் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, எதை பேசினாலும், எதை யோசித்தாலும், நம்ம எப்படி யோசிக்கணும், எப்படி பேசணும் அப்படி மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு யோசிக்கக்கூடிய சிந்தனை திறனை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? படைத்திருக்கிறதா காணப்படும். அவ்வளவு மெச்சூர்டா என்ன பண்ணணும்? ஹேண்டில் பண்ணணும். நம்ம போன பாடத்துல கூட நம்ம பார்க்கும்போது, அந்த மெச்சூர்ட் லெவல் நம்ம ஹேண்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம படக்கூடிய பாடுகள கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈஸியா கண்டறிஞ்சிருந்திருப்போம். அப்ப ஒரு புது சிஷ்யனுடைய உச்சகட்ட மெச்சூரிட்டி அங்க என்ன பண்ணப்படுது இப்ப நமக்கு? தேவையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போதே எவ்வளவு மெச்சூர்டா யோசிக்கிறார். இதே ஒரு புது சிஷ்டி மெச்சூர்டா யோசிச்சுச்சுன்னா, பிரச்சனைகள் வருமா? யோபு கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய 4வது பாடம் இதுதான். ஒரு அசம்ப்ஷனுக்கோசரம் கேட்கிறேன். ஒரு ஒரு உதாரணத்துக்கோசரம் கேட்கிறேன். ஒருவேள யோபு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பொறந்திருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு? என்ன ஆயிருப்பாரு? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி? ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்ட் லெவல்ல அவர் என்ன பண்றாருங்க, காட்டுறாரு. கால கால காலங் காலகட்டங்கள் வித்தியாசங்களாக இருக்கிற காரணத்து நிமித்தமாக இது நடக்காது தான். ஆனா பாருங்க, ஒரு வேள பிறந்திருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு? நிச்சயமாக சபையா இருப்பாரு, அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அப்ப, யோபு தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தை அடைத்து, தான் மட்டும் அந்த இடத்துல மரிக்கணும். அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி அங்க எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறார். ஒருவேள இவரு அந்த இடத்துல தேவன் இவரு கேட்கிற மாரி தேவன் அந்த இடத்துல இவர சாவடிச்சுட்டாருன்னு சொல்லி வயித்துக்குள்ள இவரு இறந்துட்டாரு. வயித்துல இருந்து இப்ப வெளியில வரணும். வெளில வரும்போது இவரு எப்படி இருப்பார்?
வயித்துல இவரு செத்து போயிட்டாரு. வெளியில வரும்போது எப்படி வருவாரு? அந்த வெளியில வர்றதுக்கு பேர் என்ன? பிண்டம்னா, எங்க ஊர்லலாம் பிண்டம்னா சாப்பிடுறதுக்கு வைக்கிறது தான் பிண்டம். அதுக்கு பேர் பொணம். சரிங்களா? உள்ளயே செத்து போய் வெளியில வந்துச்சுன்னா, அதுக்கு பேர் என்ன? பொணம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் செத்து போயிட்டேன்னா, நான் எந்த மாரி சூழ்நிலையில இருப்பேன் அப்படின்றது தான், அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னா சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு. யோபு 3:11. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும், கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென். அப்படி நான் செத்திருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்? இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டேன். 12வது வசனத்த நம்ம பார்க்கும்போது, எங்க அம்மா அப்பயே எனக்கு பால்லாம் குடுத்துட்டாங்க. அதனால நான் பொழச்சுக்கிட்டேன். ஒருவேளை எங்க அம்மா எனக்கு பால்லாம் குடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, அப்பயே நான் என்ன ஆயிருப்பேன்? செத்து போயிருப்பேன். அப்படி செத்து போயிட்டா நான் யார் இப்ப? பிணம். இந்த பிணத்தினுடைய சூழ்நிலைய அடுத்து சொல்றாரு பாருங்க 13வது வசனத்துல. அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து ம். பாழ் நிலங்களில் தங்களுக்கு மாளிகை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. சோ இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் 4. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல் 13வது வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய, அப்படி இல்லாமல் இருந்தால், நான் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து. இந்த 2 வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் 13வது வசனத்துல. அடுத்து 15வது வசனத்துல தூங்கி இளைப்பாறுவேன். கிடந்து, அமர்ந்திருந்து, தூங்கி இளைப்பாறுவேன். இந்த 4 வார்த்தைகளையும் நம்ம பார்க்கும்போது, இந்த 4 வார்த்தைகளுமே எது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும். எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிணத்துக்கு தான் அது இருக்கும். சோ பாருங்க முதல்ல என்ன பண்ணுவாங்களாமா, அது செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கிடந்திருக்கும் அந்த இடத்துல. அத தூக்கி என்ன பண்ணுவாங்களாமா? முதல்ல அமர வைப்பாங்களாம். அடுத்தது என்ன பண்ணுவாங்களாமா? அத தூக்கிட்டு போய் புதைச்சா அது என்ன ஆகும்? நித்திரை தூங்குறதுக்குள்ள போயிரும். தூங்குறதுக்குள்ள போயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அது? இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாரு? சோ, இப்ப அந்த கல்லறைக்குள்ளாக போகக்கூடிய எல்லா பிணங்களினுடைய சூழ்நிலை என்னதான் இப்ப? அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? இளைப்பாறு அது என்ன நிலைமை? அதுக்கு பேர் என்ன? தூங்கி லாங் டெர்ம் ஆன ஸ்லீப் அதுக்கு பேரு. இப்ப பாருங்க இப்ப, அந்த லாங் டெர்ம் ஆன ஸ்லீப் எங்க தான் கிடைக்குதாமா? எங்க தான் கிடைக்குதாம்? கல்லறையில கிடைக்குதாமா. இந்த கல்லறைய பத்தி அவர் சொல்லும்போது அடுத்து சொல்றாரு பாருங்க எப்படின்னு சொல்லி 17வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். இப்ப பாருங்க யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்களாமா? 16வது வசனம் விட்டுட்டோம். அத நம்ம வாசிக்கலாம். வெளிப்படாத முதிரா இல்ல, பிண்டம் இல்ல, இல்ல. 16 அல்லது பொன்னை உடையவர். அல் 16 அல்லது அல்லது பொன்னை உடையவர்களும் ஆ. தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடு கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேன். யாரெல்லாம் கூட தூங்குறாங்களா இப்ப? பொன்னுடையவர்கள் ஆ. வீடு வெளி நிரப்பினவர்கள். பாருங்க இப்ப அதுக்கு முன்னாடி 2 பேர சொன்னாரு. யார் யாரு? ராஜாக்கள், மந்திரிமார்கள், பொன்னை உடையவர்கள், தங்கள் வீடுகளில் வெள்ளியினால் நிரப்பினவர்கள். இவர்கள் எல்லாரு கூடயும் எங்க இருக்கிறாராம் இவரும்? எங்க இருக்காருங்களாம்? இவங்க எல்லாரும் எங்க தான் வராங்களாம் கடைசில? கல்லறைக்கு தான் வராங்க. அப்படி கல்லறைக்கு வரும்போது நானும் செத்து போயிருவேன், இவங்களும் செத்து போயிருவாங்க. இந்த பொன்னை உடையவர்கள், வெள்ளி உடையவர்கள்லாம் தூங்குனாலும் எங்க தான் வராங்களாம்? கல்லறைக்கு தான் வராங்களாம். இவரும் செத்து போயிட்டா எங்க தான் வராராமா? கல்லறைக்கு தான் வராராமா. இப்ப இவங்க எல்லாரும் அங்க போனா யார் தானாமா? எல்லாரும் அந்த பிணம் தான். அவங்க எல்லாரும் செத்து போயிட்டா அந்த இடத்துல போறாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அந்த இடத்துல எப்படி தான் இருக்காங்கன்னா, "நீ செத்து போனாலும் அந்த இடம் தான். நான் செத்து போனாலும் என்னதான்? அந்த இடம் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதுதான் 17வது வசனம். "துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. பெலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள்." துன்மார்க்கருடைய தொந்தரவு எங்க இல்லைங்களாம்? கல்லறையில இல்லையாம். அவர் சொன்னது கரெக்ட்டா? துன்மார்க்கருடைய தொந்தரவு உண்மையிலுமே எங்க இருக்காது? துன்மார்க்கருடைய தொந்தரவு உண்மையிலேயுமே எங்க இருக்காது? டைம் ஆயிட்டனால டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளவுதான் இன்னொரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிரலாம். துன்மார்க்கருடைய தொந்தரவு உண்மையிலேயுமே இந்த உலகத்திற்கு எங்க தான் இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கிங்டத்துல தான். ராஜ்யத்துல தான். இப்ப பாருங்க துன்மார்க்கருடைய உண்மையான தொந்தரவு எங்க இல்லாம போகுது அப்படின்னும்போது, ராஜ்யத்துல தான் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இவரு இங்க எதுக்கோசரம் அங்க சொல்றாரு அப்படின்னா, பொதுவாகவே கல்லறைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க வந்து? தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீயும் சம்பாரிச்ச, நானும் இருந்தேன். சம்பாரிச்ச நீங்களும் எங்க தான் இருக்கீங்க?
அங்க தான் இருக்கீங்க. நானும் எங்க தான் வந்துட்டேன்? கல்லறைக்கு தான் வந்துட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் நானும் எல்லாரும் என்னதான்? எல்லாரும் ஒண்ணுதான். அப்படின்னு சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சரி நம்ம பார்க்கிறோம். ஏன் இவர் வந்து இந்த ராஜாக்கள், மந்திரிமார்கள், பொன்னை உடையவர்கள், வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துறாரு? இவர் நினைச்சிருந்தாருன்னா யாரெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கலாம்? ஒருவேளை இந்த பூமியில தரித்திரர்களாக திரிந்தவர்கள், இந்த பூமியில பிச்சை எடுத்தவர்கள், இந்த பூமியில வந்து செல்வ செழிப்பே இல்லாம ரொம்ப வந்து ஒரு பணம் காசே இல்லாத சூழ்நிலையில இருந்தவர்கள், அவங்கள எல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இவங்கள மட்டும் அங்க சொல்றாரு? ஏன்னா, இந்த உலகத்துல இவங்க வாழும்போது, இவங்க எல்லாருமே எதுக்கோசரம் தான் வாழ்ந்திருக்காங்களாம்? பணம், காசு சம்பாரிக்கணுன்ற ஒரே ஒரு மோட்டிவ்ல தான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? வாழக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆக்சுவலா இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்துல ஓடி, ஓடி, ஓடி சம்பாரிச்ச நீங்க எல்லாரும் எங்க தான் வந்திருக்கீங்க? இந்த கல்லறைக்கு தான் வந்திருக்கீங்க. நானும் எங்க தான் வந்திருக்கேன்? ஒருவேள யோபு தான் இந்த இந்த வார்த்தைய சொல்றதுக்கு ஒருவேள கரெக்ட்டா இருந்திருப்பாரோ என்னமோ! ஏன்னா, இவரும் ஆரம்பத்துல இப்படி தான் இருந்திருக்காரு. செல்வந்தராக தான் காணப்படுறாரு. ஆனா, இப்ப எப்படி இருக்காரு? இந்த வார்த்தைகள அவர் சொல்லும்போது எப்படி இருக்காரு? ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க எதனால இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த உலகத்துல செத்து போனவர்கள் எல்லாமே ஒண்ணுதான். இந்த உலகத்துல செத்து போனவங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னும்போது, எல்லாரும் சம்பாதிச்சாங்க ஓடி, ஓடி. அந்த சம்பாத்தியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு இப்ப? என்ன ஆயிடுச்சு இப்ப? ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. நீங்க எல்லாரும் எங்க தான் வந்துட்டீங்க? கல்லறைக்கு தான் வந்துட்டீங்க. நானும் எங்க தான் வந்துட்டேன்? கல்லறைக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்பன்னா இவரு எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, சம்பாரிச்ச காசு, பணம் எதுவுமே எங்க வந்து இதாவாதாமா? இந்த கல்லறைக்குள்ளாக வரும்போது, சம்பாதிச்ச எந்த காசும் என்ன ஆவாதாமா? அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிரும். அப்படின்றத அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இத அப்படியே நம்ம கூட சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாமளும் இப்ப என்ன பண்றோம்? உலகத்துல சம்பாதிக்கக்கூடியவர்களா காணப்படுறோம். நாம என்ன பண்றோம்? தேவனோடு செய்த உடன்படிக்கையை விட்டுவிட்டு, கிறிஸ்துவின் பின்னாடி நான் பின்பற்றேன்னு சொன்ன அந்த காரியத்தை விட்டுவிட்டு, இந்த உலகத்துல ஓடி, ஓடி, ஓடி நம்ம சம்பாதிச்சோம்னா, நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அந்த காசு பணம் நமக்கு யூஸ் ஆகுமா? ஆவாதா? இன்னைக்கு யூஸ் ஆகுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ராத்திரி பேச்சுக்கு சொல்றேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சரிங்களா? ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. சம்பாதிச்ச காசு உங்கள காப்பாத்துமா? என்ன பிரதர் சொல்றீங்க? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரூ. 20,00,000 போட்டிருக்கேன். பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். இருக்கிறதுலயே நாகர்கோயில்லயே பெரிய ஹாஸ்பிட்டல்ல, பெரிய இன்டென்சிவ் கேர் யூனிட்ல போய் நான் ஜாயின் பண்ணிருவேன். என்ன என்ன பண்ணிருவாங்க? காப்பாத்திருவாங்களா? காப்பாத்த மாட்டாங்களா? காப்பாத்திருவாங்க. பாருங்க. இங்க பார்க்குற டாக்டரும், ட்ரீட் பண்ற நர்சஸும், போடுற இன்ஜெக்ஷனும், குடுக்குற மருந்து மாத்திரைகளும், வேலை செய்ற மிஷினரியும், தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளை காப்பாத்துமா? அப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல ஓடி, ஓடி சம்பாரிக்கணும்? அதாவது இந்த உலகத்துல நாம எப்படி சம்பாரிக்கிறோம் சொல்லுங்க? எதன் மூலியமா பணம் காசு நமக்கு வருது? சம்பாரிக்கும்போது சம்பாரிக்கிறோம் இல்லையா? அது எதுலருந்து வருது? வேலை செய்றதுலருந்து வருது. சரிங்களா? இந்த வேலைய தேவன் எப்படி நம்மள செய்ய சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமை நீங்க விட்டுட்டு, காலையிலேயே 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிட்டு கிளம்பி வேலைக்கு போயிருங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வாங்க. அப்படி நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, என்ன பண்ணிடலாம்? இந்த உலகத்துல செல்வ செழிப்பு சேர்த்து வைக்கலாம். ஆனா, எண்ணத்த பிடிக்க முடியாது. ஏன் யோபு இத சொல்றாரு அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பிரசங்கி 6வது அதிகாரம் 1, 2 வசனம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. ம். 2. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும், சம்பத்தையும், கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் என்ன கிடைக்கும். சொல்றாரு? ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும், சம்பத்தையும், கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறை குறைவில்லாமல் கிடைக்குமாம். அடுத்த போர்ஷன பாருங்க. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஏம்மா? ஓடி, ஓடி, ஓடி என்னனாலும் சம்பாரிங்க. ஆனா, அத என்ன பண்றதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லையாம். அது யாருக்கு போயிருதாம்?
அந்நிய அந்நிய மனுஷன். மனுஷனாரை அனுபவிக்கக்கூடியவனா காணப்படுறான்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ, நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தேவனுடைய ஊழியத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது சரியா? தப்பா? அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு தான் போணுமா? அல்லது தேவனுடைய ஊழியத்தை விட்டுட்டு தான் போணுமா? மத்த நாட்கள்லாம் இல்லையா? அது ஏன் ஸ்பெசிஃபையா தேவனுடைய நாட்களுக்குன்னு, தேவனுக்குன்னு குடுக்கப்படுற நேரத்த நம்ம அந்த இடத்துல எடுக்கணும்? ஆனா, அநேக சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணிர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுதான் செஞ்சது. இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து, நாங்க தான் பாப்டிஸ்ட் எடுத்திருக்கிறோம். நாங்கலாம் சபைக்கு வர்றது சரி. எங்க பிள்ளைங்களையும் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க வரணும்னு அவங்கலாம் வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணட்டும்? எக்ஸாம் இருக்குது. இது டெஸ்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டும்? படிக்கட்டும். ஆனா, இன்றைய பிள்ளைகள் தான் நாளைக்கு புது சிருஷ்டிகள்ன்றத நாம என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். பிள்ளைகளை நாம சின்ன வயசுல இருந்தே ஊட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லாம, உலகத்தினுடைய போக்குல உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த பிள்ளை நாளைக்கு எப்படி வளரும்? உலகத்தின் போக்குல தான் அது போகும். அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு, "பிரதர் சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறான் பிரதர்" அப்படின்னு சொல்றது. சொல்லிக் குடுக்க வேண்டிய நேரத்துல சொல்லிக் குடுக்காம விட்டுட்டு, அன்னைக்கு உட்கார்ந்து சோசியல் படிப்பா, சயன்ஸ் படிப்பா, மேத்ஸ்ல நீ ரொம்ப வீக்கா இருக்கிற. நீ மேத்ஸ் டியூஷன் போ ஞாயித்துக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இல்லைங்களா? இது சரியா? நம்ம தானே பாப்டிஸ்ட் எடுத்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. இப்பயே சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, வேற இப்பயே பலப்படுத்தல அப்படின்னா, நாளைக்கு எப்படி செடி வளரும்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற அந்த காரியம் தேவனுக்கான காரியம். அல்லது நம்ம எளிமையாக வீட்ல சும்மா இருக்கிற வேண்டிய நேரம் எல்லாமே யாருடைய காலம்? தேவனுடைய நேரம். அதெல்லாம் தேவனுக்குன்னு குடுக்க வேண்டிய காலங்கள விட்டுட்டு, நம்ப இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா, யோபு அங்க சொன்ன மாரி, நாம இந்த உலகத்துல ஓடி, ஓடி, ஓடி சம்பாரிக்கிறது எல்லாம் எதுக்கு தான்? எதுக்கு தான்? அத திருப்பி சொல்றாரு பாருங்க பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சம்பாரிக்கிறது முக்கியமா? அனுபவிக்கிறது முக்கியம். அனுபவி அனுபவிக்கிறது யாருடைய கரத்துல இருந்து வருதுன்னு சொல்ட்டாரு. அனுபவிக்கிறதுக்கு விடுவாரா? விடுவாரா? மாட்டாரா? அனுபவிக்கிறதுக்கு விடுவாரா? மாட்டாருங்களா? விடுவாரா? சோ, எத அனுபவிக்கிறதுக்கு விடுவாருன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் பாருங்க. ஆனா, நாம என்னதான் இந்த உலகத்துல ஓடி, ஓடி சம்பாதிச்சாலும், அத அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி குடுக்கக்கூடிய காரியம் யார்ட்ட இருந்து தான் வருது? தேவன்கிட்ட இருந்து. இத யோபு கிட்ட இந்த அம்மா சொல்லும்போது எப்படி சொல்லுது அப்படின்னும்போது, யோபு சொல்றாரு, "இந்த உலகத்துல நான் பிறக்கும்போது எப்படி பிறந்தேன்? ஒண்ணுமே இல்லாம பிறந்தேன். இந்த உலகத்துல இருந்து நான் போகும்போது எப்படி போவேன்? உலகத்திலேயே பாருங்க, நீங்க சாவுக்கெல்லாம் போயிருப்பீங்க. கல்லறை எல்லாம் புதைக்கிறதுக்கு போயிருப்பீங்கல்ல. எதெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவாங்க? பாருப்பா, வெள்ளி அரணாக்குடி போட்டிருக்காங்களான்னு பாருங்க. கையில ஏதாவது போட்டிருக்காங்க, காதுல எது இருந்தாலும் என்ன பண்ணிருவாங்க? எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் விடப்போறாங்க. எதையும் கொண்டு வரப் போறதில்ல, எதையும் கொண்டு போப்போறது இதுதான் யோபுவினுடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி இருக்கும்போது, வாழக்கூடிய நடு வாழ்க்கையில எதுக்கு இவ்வளோ ஓடி, ஓடி சம்பாரிக்கணும்? அப்படிதான் அது கேட்கக்கூடியவரா காணப்படுறாரு. ஏன்னா, சம்பாரிக்க எவ்வளவு வேணாலும் சம்பாரிக்கலாம். ஆனா, அனுபவிக்கிறது தேவனுடைய கிருபைன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எத சம்பாரிக்கிறோம்? ஒருவேளை நீங்க சொல்லலாம். நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சம்பாரிக்கிறதே இல்லையே! அப்படின்னு சொல்லி. உயிர் இருக்குல்ல. இந்த உலகத்துல தேவன் இருக்கிறதிலேயே பெருசா நெனச்சது என்ன தெரியுங்களா? ஏன்னா, யோபு கிட்ட அவரு வந்து நெனச்சிருந்தாரு அப்டின்னா, எல்லாத்தையும் எடுத்துக்க அப்டின்னும்போது எதையும் எடுத்துக்க சொல்லியிருக்கலாம்? ஜீவனையும் எடுத்துக்க சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் அத விட்டு வச்சுட்டாரு? ஏன் விட்டு வச்சுட்டாரு? இந்த உலகத்துல தேவன் நமக்குன்னு குடுத்த மிகப்பெரிய சொத்து என்ன? இந்த ஜீவன் தான். எதுக்கு ஜீவன் குடுக்குறாரு தெரியுங்களா? பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இல்ல. ஓகே கரெக்ட். இன்பத்தையும் அளிக்கிறார். ம். இப்ப பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் குடுக்குறாராமா? ஞானத்தையும், அறி அறிவையும், இன்பத்தையும் தான் குடுப்பாரே தவிர, பங்களாவையும், காரையும், வீடுகளையும் என்ன பண்ண மாட்டாரு? குடுக்க மாட்டார். நாம என்னதான் ஓடி, ஓடி படிச்சாலும், என்னதான் ஓடி, ஓடி சம்பாரிச்சாலும், அதை அனுபவிக்கிற காரியம் தேவனுகிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாம என்ன சம்பாதிச்சாலும், எத தான் அனுபவிக்கிறதுக்கு குடுப்பாராம் அவரு? போட்டிருக்காரு பாருங்க. ஞானத்தையும், அறிவையும் தான் அவரு என்ன குடுப்பாருங்களாம். அடுத்து 2ண்ட் போர்ஷன் பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு
சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். நம்ம சம்பாரிச்சதெல்லாம் அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா? தொல்லை. என்னன்னு சொல்றாராம்? தொல்லை. அதுக்கு பேரு தொல்லையாம். நம்ம ஓடி, ஓடி, ஓடி நம்மளுடைய திராணிக்கு மீறி சம்பாரிக்கிறது எல்லாமே என்னவா? இப்ப பாருங்க, நாம வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்களாம்? நியமித்திருக்கிறார். இதுவும் ஆவியே மனதிற்கு சஞ்சலமாய். சஞ்சலமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்ல காணப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப தேவன் நமக்கு எததான் அனுபவிக்கிறதுக்கு குடுத்தாரு? ஞானத்தையும், அறிவையும் தான் அந்த இடத்துல குடுக்கக்கூடியவரா காணப்படுறாரே ஒழிய, அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன மாரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாருங்க, குடுக்கக்கூடியவரா காணப்படுவாரே ஒழிய, நம்மளுடைய தகுதிக்கு மேல குடுத்துட்டாரு அப்படின்னா, நாம எதுல இல்லன்னு அர்த்தம்? ஒருவேளை தகுதிக்கு மேல நமக்கு குடுத்தாரு அப்படின்னா, அத நம்ம யாருக்கோசரம் செலவு பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும்? தேவனுக்கே செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கணுமே தவிர, நமக்கு சேர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா, அது என்னன்னு அர்த்தமா? தொல்லைன்னு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள காணப்படுறோம். அடுத்து கடைசியா நம்ம பிரசங்கி 3:13 அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சோ பாருங்க, மனுஷர் யாவரும் அந்த இடத்துல புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிக்குது. தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அனுக்கிரகமாக காணப்படுதே ஒழிய, நம்மளுடைய சுய சித்தத்தின்படி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது பிரசங்கி 2:26 செகண்ட் போர்ஷன் வாசிங்க. ஒரு ஸ்லைடு முன்னாடி வாசிங்க. திரும்ப. ஆ இந்த பகுதியை மட்டும் வாசிங்க. ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். எதுக்கு அடையாளமா இருக்குதுங்களா? இந்த ஓடி, ஓடி சம்பாரிச்சு தொல்லையெல்லாம் சேர்க்கிறாங்கல்ல, அது எதுக்கு அடையாளங்களா இருக்குதுங்களா? காத்த பிடிக்க முடியுமா? அந்த மாரி தான் அர்த்தமா. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல வாழும் நாட்கள்ல தேவன் நமக்கு குடுத்த மிகப்பெரிய சொத்து என்னன்னு சொல்லி யோபு சொல்றார். தன்னுடைய ஜீவன், அந்த ஜீவன பயன்படுத்தி எத சம்பாரிக்க சொல்றாரு? ஞானத்தையும், அறிவையும் அங்க சம்பாரிக்கக்கூடியவராக காணப்படுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் அந்த இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்து, ஞானத்தையும், அறிவையும் அந்த இடத்துல சம்பாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொன்னார். ஞானம்னா என்ன? நீங்க நீதிமொழிகள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ஞானம்னா என்ன? நீதிமொழிகள் 3:13 வாசிங்க. அது இல்ல. நீதிமொழிகள் 3:13 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் தான் எப்படி இருக்காங்களாம்? பாக்- இந்த நாளினுடைய இறுதி பாடம் என்ன அப்படின்னா, இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, ஞானம் அப்படின்றது என்ன? வசனத்துல வாசிச்சது இல்லையா? ஞானம் நம்மளை நோக்கி என்ன பண்ணுதுங்களாம்? வா என்று சொல்லுகிறது. ஞானம் என்னது அங்க? கர்த்தர் இயேசு. சோ பாருங்க, கர்த்தர் இயேசு தான் நமக்கு ஞானமாக காணப்படுறாரு. எத கண்டடையணுங்களாம்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷன். கர்த்தர் இயேசுவை நம்ம கண்டடைச்சிட்டோம். சோ பாருங்க, அதை பயன்படுத்தி எத சம்பாரிச்சுக்க சொல்றாரு? சோ பாருங்க, கர்த்தர் இயேசுவின் மூலியமாக நம்ம எத சம்பாரிச்சுக்கணுமா? புத்தியை சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பங்களாவையும், வீடுகளையும் என்ன பண்ணக்கூடாதுங்களாம்? சம்பாதிக்க கூடாது. இப்ப பாருங்க, அப்ப புத்தியை சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, தேவன் நமக்கு குடுத்த அந்த ஜீவனை திருப்பி என்ன பண்ணுங்களாம்? தேவனுக்கே திருப்பி அந்த இடத்துல ஜீவ பலியாக செலவு பண்றது தான் அங்க சொல்லப்படக்கூடிய காரியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு பேசின எல்லா காரியங்களும் கரெக்ட்டா பேசினாரு. ஒரே ஒரு விஷயத்துல அங்க பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ற எல்லா செல்வத்தோட வாழ்ந்தவர்களும், நானும் என்னதான் சொல்லிட்டாரு. ஒண்ணுதான்னு சொல்லிட்டாரு. அது கரெக்ட்டா? இப்ப நாம இத சொன்னா கரெக்ட்டா இருக்குங்களா? இந்த உலகத்துல பொன்னை உடையவர்களும், வெள்ளியை உடையவர்களும், ராஜாக்களும், மந்திரிமார்களும் அவங்க செத்தாலும் ஒண்ணுதான். நாம செத்தாலும் ஒரு இடத்துக்கு தான் போவோம்ன்னு சொல்லி நம்ம சொன்னா கரெக்ட்டா இருக்குங்களா? இல்லைங்களா? ஏன் இல்ல? ஏன் இல்ல? அது அது காலநிலைகளை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஏன்னா யோபுக்கு யார தெரியாது? இதே வார்த்தைய அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? யோபு இப்ப சொன்னாரு இல்லைங்களா? அவங்களும் நானும் ஒண்ணுதான்னு சொன்னார் இல்லைங்களா? இப்ப யோபு இத பேசாரு. பவுல் பேசியிருந்தாருன்னா என்ன எப்படி
இந்த உலகத்துல அவங்கலாம் வாழ்ந்து மரிச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் சொல்லியிருப்பாரு அப்டின்னா, இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்த அத்தன பேருமே செல்வத்தை சம்பாரிக்கிறதுக்கோசரமே வாழ்ந்தவங்க. நானும் சம்பாரிச்சேன். எத சம்பாரிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. நான் ஞானத்தை சம்பாரித்து, புத்தியை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னும்போது, அந்த இடத்துல பாடியிருப்பாரு. ஏன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் இந்த பாட்ட பாடும்போது எப்படி பாடியிருப்பாங்கன்னா, இந்த உலகத்துல வாழ்ந்த செல்வ செழிந்தவர்களுக்கும், எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அவங்க சம்பாரிச்சது வேற, நாங்க சம்பாரிச்சது வேற அப்படின்னு சொல்லி அவங்க பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 1874க்கு முன்பாக வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து எப்படித்தான் இருக்காங்க? சர்ச்சஸ் ஆஃப் த ஆ. இந்த 1874க்கு முன்பாக வரைக்கும், கிறிஸ்துவனுக்காக அந்த இடத்துல வந்து பாடுகள் அனுபவிச்சு, புது சிருஷ்டிகளாக மரிச்சிருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? நித்திரையில இருந்திருப்பாங்கல்ல அத்தன நாளா. அவங்கலாம் இந்த பாட்ட பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாங்க? இந்த உலகத்துல நாங்களும் மரிச்சு தான் போயிருக்கோம். அவங்களும் மரிச்சு தான் போயிருக்காங்க. அவங்களும் நாங்களும் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களா? என்னன்னு சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. தேர் இஸ் a பிக் டிஃபரன்ஸ். அவங்க 2 பேத்துக்கும் பெரிய கேப் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க செல்வ செழிப்புகள சம்பாரிக்கிறதுக்கோசரமே வாழ்ந்தாங்க. நாங்க எதுக்கோசரம் வாழ்ந்தோம்? ஞானத்தையும், புத்தியும் சம்பாரிக்கிறதுக்கோசரமே, பாடுகள் அனுபவிக்கிறதுக்கோசரமே, ஜீவ பலிகள் செலுத்துறதுக்கோசரமே வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோபு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய 5வது இறுதி பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஒருவேளை யோபு கிட்ட அந்த இடத்துல அவர் அந்த மாரி உட்கார்ந்து பாடிட்டு இருக்கும்போது, ஒரு 1000 கோடி ரூபாய கொண்டு வந்து யோபு கையில குடுத்து என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? வாங்கியிருப்பாரா? ஏன்? ஏன்னா, இந்த உலகத்துல இந்த செல்வ செழிப்புகள்லாம் என்ன என்ன பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு. காப்பாத்தாது அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப இத மட்டும் குடுத்தா என்ன? தேவன் நெனச்சாருன்னா உடனே என்ன பண்ணிருவாரு? தூக்கிருவாரு. அதனால இது எதுவுமே தன்னை காப்பாத்தாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிருவாரு. இத அப்படியே நம்ம கிட்ட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இந்த 1000 கோடிய நம்ம கிட்ட குடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் நீங்க 1000 கோடி எடுத்துக்கங்க. ஒரு பக்கம் தேவனுடைய ஊழியத்த வச்சுக்கங்கன்னு சொன்னா நம்ம எத சூஸ் பண்ணுவோம்? எனக்கு இதுக்கு கட் அண்ட் கிளியரா பதில் வரணும் இப்ப. 1000 கோடி வேணுமா? இல்ல தேவனுடைய ஊழியம் வேணும்னா என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்புறம் எதுக்கு ஞாயித்துக்கிழமை கட் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல ஓடி ஓடி சம்பாரிக்கணும்? அப்புறம் எதுக்கு தேவனுடைய ஊழியத்த விட்டுட்டு மத்த வேலைகளுக்கு நேரத்த செலவழிக்கணும்? ஆனா வார்த்தை மட்டும் எங்களுக்கு 1000 கோடிலாம் வேண்டாம். தேவனோட ஊழியம் தான் வேணும். இது சிரிக்கிறதுக்கு இருந்தாலும், ஆனா நம்ம இத சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன அப்டின்னா, வாய் வார்த்தையில சொல்றோம். எங்களுக்கு 1000 கோடிலாம் வேண்டாம் பிரதர். ரூ. 10,00,000 கடன் கட்டினாலே போதும்ன்னு சொல்லியிருக்கிறோம் நாம்ப. ஆனா பாருங்க ரூ. 1000 கோடி வேணாமா? தேவனோட ஊழியம் தான் வேணுமா? ஒரு நாளைக்கு ரூ. 600 சம்பளம் அப்டின்னா, அந்த ரூ. 600 சம்பளத்துக்கோசரம் தேவனுடைய வேலைய விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? போறோம். போறாங்களா இல்லைங்களா? ஞாயித்துக்கிழமை அட்டெண்டன்ஸ் எவ்வளோ வருது? ஃபுல் அட்டெண்டன்ஸ் வருதுங்களா? இல்லையே! ஏன்? அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, அவர்களுக்கு தன்னுடைய ஒரு நாள் கூலி தான் முக்கியமே தவிர, தேவனுடைய ஊழியங்கள் அங்க முக்கியமால காணப்படல அப்டின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோபுகிட்ட இருந்து நமக்கு இறுதி பாடம் என்ன அப்டின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, எவ்வளவுதான் செல்வ செழிப்புகள் நம்மகிட்ட காணப்பட்டிருந்தாலும், இந்த ஜீவன் தேவன் குடுக்கக்கூடியது. அந்த ஜீவனை திருப்பி தேவனுக்கே பலிகளாக செலுத்தக்கூடியது தான் யோபுகிட்ட இருந்து நமக்கு இறுதி பாடமா காணப்படுது. அது காலநிலை சம்பந்தப்பட்டது. யோபுக்கு அது தெரியாது. நமக்கு தெரியுமா? தெரியுங்களா? நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்ப தேவன் இந்த உலகத்திலேயே நமக்கு குடுத்த வெளியேற பெற்ற விஷயம் என்ன அப்டின்னா, அந்த ஜீவன். அந்த ஜீவனை பயன்படுத்தி ஞானத்தை கண்டறிஞ்சு, புத்தியை என்ன பண்ணுங்க? சம்பாதிக்கக்கூடியவர்களா காணப்பட்டனா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியங்களை நம்ப சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களா காணப்படுவோம் அப்டின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இல்ல அப்டின்னா, அந்த பாட்ட திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த உலகத்துல வாழ்ந்த ராஜாக்களும், நாங்களும் ஒண்ணு தான் அப்டின்னு சொல்லி அவரு சொன்னாரு. இந்த பாட்ட நாம பாடுனோம்னா எப்டி பாடுறது? இந்த உலகத்துல வாழ்ந்த ராஜாக்களுக்கும், எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு தாண்டி ராஜாதி ராஜாவோடு ஆட்சி செய்யக்கூடிய வேலைக்கு தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது தெரியும். ராஜாக்களோட ராஜாக்களா இருக்கிறதுக்கு நம்ம வரல. ராஜாதி ராஜாவோட அரசாட்சி செய்யறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனை திருப்பி தேவனுக்கே ஜீவ பலிகளாக அந்த இடத்துல செலுத்துவதற்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அவரு கேட்டாரு, "நான் ஏன் பிறந்தேன்?" அப்படி சொல்லி. நம்மள்ட்ட கேட்கறாங்க, "நான் ஏன் பிறந்தேன்?" என்ன சொல்லலாம்?
என்னுடைய ஜீவனை திருப்பி நான் யாருக்கே குடுக்கணும்? தேவனுக்கே குடுக்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? இந்த உலகத்துல பிறந்திருக்கேன் அப்படின்றது தான் இன்றைய நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய பாடமா காணப்படுது. பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.